نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ننبئكم على من تنزل الشياطين تنزل على كل أفاك أثيم يلقون السمع وأكثرهم كاذبون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே நாம் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக மார்க்கத்தை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா தனது திருமறையை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அருளியிருக்கின்றான். நேர்வழி செல்லக்கூடிய ஒவ்வொருவரிடமும் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று உண்மை. உண்மைக்கு நேர் மாற்றமானது பொய். இந்த பொய்யை பேசக்கூடிய ஓர் விஷயம் இருக்கின்றதே, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எந்த அளவிற்கு அதை கண்டித்து அதை தவிர்த்து கொள்ள உபதேசம் செய்கின்றார்கள். அப்படி பொய் பேசக்கூடியவர்களுடைய நிலைகள் என்ன, அவர்களுடைய மறுமை நிலை என்ன, இந்த உலகில் பொய்யர்களை எவ்வாறு அறிந்து கொள்வது, அவர்களோடு நம்மிலான தொடர்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், இதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். வேறு பல தீய பழக்க வழக்கங்களைப் போலவே பொய் நம்முடைய அமல்களை பாழடித்துவிடும். ஆகவே இன்றைய தினம் பொய் பேசலாமா என்ற தலைப்பின் கீழ் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விஷயங்களை அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். இது ஒரு சாதாரண ஒரு 5 வயது 3 வயது குழந்தைகள்கிட்ட கேட்டால் பொய் பேசலாமான்னா கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு 3 வயது குழந்தைக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பதிலை 1 மணி நேரம் உட்கார்ந்து பேச வேண்டுமா? ஏன் அந்த அவசியம் ஏன் தேவைப்படுகின்றது? ஒரு 3 வயது 5 வயது மதிக்கத்தக்க குழந்தைகளிடத்தில் பொய் பேசலாமான்னு சொன்னால் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒரு அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள்ட்ட கேட்டாலும் என்கிட்ட கேட்டாலும் உங்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் இல்லை அது பொய் பேசத்தான் கூடாது. கொஞ்சம் மார்க்கம் தெரிந்தவர்கள் மட்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த இடங்களை மட்டும் குறிப்பிட்டு கூறுவார்கள். இந்தந்த மாதிரியான இடத்துல மட்டும் சொல்லலாங்க, இது எங்கேயும் பொய் சொல்லக்கூடாது. அப்போது பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் பொய் சொல்லாமல் நம்மால் வாழ முடிகிறதா என்று சொல்றதை நாம் பார்க்கணும். பொய் சொல்லாமல் நம்மளால் வாழ முடியுதா? இல்லை. மனிதன் நிர்பந்தத்தில் என்ன செய்யறான்? பொய் சொல்லலாம். அப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில் பொய் சொல்லலாமா? அதுவும் கூடாது. அப்படி சொல்லிட்டா எந்த ஒரு தவறுக்கும் எப்படி பரிகாரம் இருக்கின்றதோ, எந்த ஒரு தவறுக்கும் எப்படி தண்டனை இருக்கின்றதோ, அது போலத்தான் அதுவும் பாவிக்கப்படும். நிர்பந்தங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னித்து விட மாட்டான். எல்லா இடத்துல நாம் என்ன செய்யணும்? அதற்காக தௌபா செய்யணும். அதிகமான நன்மைகளை செய்து என்ன செய்யணும்? நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும், அழித்துவிடும். அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு வினாடி வினா போன்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு அதை 1 மணி நேரம் ஏன் பேச வேண்டும், பல மணி நேரங்கள் அதை பற்றி ஏன் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலை நமக்கு ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், பொய்யை நாம் சாதாரணமாக அதை ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியத்தை போல் மார்க்க அறிஞர்கள் உட்பட மிகப்பெரிய தலைவர்கள் உட்பட உலகத்தில் வாழக்கூடிய மக்களின் மத்தியிலே அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் போன்று இருக்கும் பொழுது இதனுடைய அவசியம் நமக்கு ஏற்படுகின்றது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், உபதேசமாக இருக்கட்டும், எது செய்யக்கூடிய கடமையாக இருக்கட்டும், சீசன் என்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் அது சொல்லப்படவில்லை என்று சொன்னால்
பசியான நேரத்தில் உணவு கிடைக்கல, அந்த உணவுக்கு வந்து மதிப்பு கிடையாது. இந்த மாதிரி அந்த உரிய காலத்து உபதேசங்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களுக்கு என்ன செய்தாங்க, உபதேசம் செய்திருக்கிறாங்க. அப்போ நாம் வந்து பார்க்குறோம், ஒரு மனிதன் மார்க்கத்தை அறிந்து கொள்ள முற்படும் பொழுது இது அடிப்படையாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 5 வேளை தொழுகிற மாதிரி, நோன்பு நோக்கிற மாதிரி, ஜகாத்து கொடுக்குற மாதிரி பொய் சொல்லக்கூடாது. எந்த ஒரு நேரத்திலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்பதில் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்கணும். ஆனாலும் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், மனிதனுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுவது, ஷைத்தான் வழிகெடுப்பது ஆகிய பல காரணங்களில் நாம் என்ன செய்கிறோம், பொய்யர்களாக மாறிவிடுகின்றோம். இதில் ஒரு மிக சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொய் பேசக்கூடியவர்கள் அதை பொய் என்று நினைப்பதும் இல்லை. அந்த பொய் மக்கள் மத்தியில் என்ன செய்யப்படுகின்றது, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக ஆகிவிடுகின்றது. ஒரு நன்மையான காரியத்திற்கு பொய் சொல்லலாம் என்றெல்லாம் இன்று நியாயப்படுத்தப்பட்டு வருகின்றது. எந்த நன்மையான காரியத்தை பொய் சொல்லி அல்லாஹ் தாலா வந்து நடத்த சொல்லி இருக்கின்றான்? அப்போ இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை என்று சொன்னால், அப்படி நன்மை என்று நாம் கருதி கொண்டு செய்தால், நாம் மதிக்கத்தக்கவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் மார்க்கம் என்று கருதி நாம் அவர்கள் பின்னால் போனோம்னு சொன்னால் மறுமையில் நாம் தான் நஷ்டப்படுவோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அஷ்ஷுஆரா, கவிஞர்கள் என்ற அத்தியாயத்தில் 26வது அத்தியாயத்தின் 221, 22, 23 ஆகிய இந்த 3 வசனங்களிலே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹல்வு நப்பிவுக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், யார் மீது ஷைத்தான்கள் இறங்குகின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு வினாவை எழுப்புகிறான். வினாவை எழுப்பி அல்லாஹ் உடனே பதிலும் சொல்லி காட்டுகின்றான். தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம், ஒவ்வொரு பொய் கூற வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஷைத்தான் வந்து இறங்குகிறான். இறங்கி என்ன செய்வான், அதை அதிகமாட்டும். ஷைத்தானுடைய டியூட்டி என்ன, நம்மளை வழிகெடுப்பது. அப்போ வழிமேல் வழிகெடுத்து அல்லாஹ் தஆலாவுடைய செயல்களுக்கு மாற்றமாக நம்மை நடக்கக்கூடியவர்களாக ஷைத்தான் நம்மை ஆக்கிவிடுவோம். அப்போ பொய் பேச வேண்டும் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே உருவாகிறதோ அவர்களுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான், உதவி செய்கிறான். ஒவ்வொரு வழிகேட்டுக்கும் ஷைத்தான் தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறான். அதுபோல இந்த பொய்யும் இந்த அடிப்படையில் உள்ளது தான். அதற்கான அந்த அடிப்படை காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு ஆபத்து என்று நாம் சொல்கிறோம்னு சொன்னால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, அதன் அருகில் போகாமல் இருப்பதற்கு ஒரு எச்சரிக்கையை சொல்லுவோம். பல உபதேசங்களை குர்ஆனில் எடுத்து பாருங்க. அந்த உபதேசங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த தவறை எப்படி நாம் வந்து விளங்கி கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் வந்து குர்ஆனில் முன்பின் வசனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான உபதேசங்கள் காரண காரியங்களோடு இருக்கும். சும்மா மொட்டையாக நீ வந்து திருடக்கூடாதுப்பா, பொய் சொல்லக்கூடாதுப்பா என்று ஒருவரி செய்திகளாக குர்ஆனில் நாம் வந்து எதையுமே பார்க்க முடியாது, விவரமாகத்தான் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இல்கூன சம, அவர்கள் செவியேற்றதை சொல்லிவிடுகிறார்கள். பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதுல முதல் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், கேட்கறதெல்லாம் நாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. அப்போ கேட்டதையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்பி அதை அப்படியே சொல்லக்கூடாது. அக்தருகும் காதிபூன், அப்படி யார் செவியேற்பதையெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களில் நிச்சயம், ஒட்டுமொத்தம் நல்லா சொல்ல பாருங்க, பெரும்பாலானோர், அக்தருகும், அதில் பெரும்பாலானோர் பொய்யர்கள் தான். கேட்டதை அப்படியே போய் 4 இடத்துல நீ சொல்லிட்டு தெரியுறேன், இதெல்லாம் பொய்ன்னா நம்ம நினைப்போம். கேள்விப்பட்ட சொன்னது பொய்ங்கிற அப்படிமோ, இதை எல்லாம் பொய் என்று சொல்லுகிறோம். அப்போ அடிப்படையான ஒரு விஷயம், எதையெல்லாம் பொய் என்று நாம் கருதவில்லையோ, எதையெல்லாம் பொய்ன்னு இத்தனை ஆண்டு காலம் நாம் வந்து நினைக்காம இருக்கிறோமோ அதை குர்ஆன் நமக்கு தெள்ள தெளிவாக்குகின்றது. அல்லாஹ் எதை பொய் என்று சொல்லுகிறான், உன்னை எடுத்துட்டு எடுக்கலன்னு சொன்னா பொய், திருடிட்டு திருடலன்னு சொன்னா பொய், சொல்லிட்டு சொல்லலன்னு சொன்னா பொய், இதுதான் பொய் நமக்கு தெரிஞ்சது. அல்லாஹ் என்ன சொல்றான், செவியுற்றதை அப்படியே சொல்லி விடுவார். இது உனக்கு தேவையாங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பல சம்பவங்களை பார்க்கலாம். செவியேற்றதை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய மாட்டாங்க, உறுதிப்படுத்தாமல் வெளிப்படுத்த மாட்டாங்க. செவியா இருக்கிறாங்க, பல செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் செவியா இருக்கின்றார்கள். அதில் அவசியப்படுவதை மட்டும் உறுதிப்படுத்துகிறார்கள், அவசியப்படாத அப்படியே விட்டுறாங்க. அப்போ இந்த ஒரு நிலை ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலும் வர வேண்டும். 3 சஹாபாக்கள் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்ட ஆவல் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லும் பொழுது செவியேற்று விட்டு வந்து 3 பேரும் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. நம்ம நினச்ச மாதிரி இல்லையே,
அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு. அதில் இன்னும் மற்றவர் சொல்லுகிறார், நாமளும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றா, அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், அதனால் அவர்கள் குறைவாக வணங்கலாம். நாம் அப்படி கிடையாது. நாம் என்ன செய்யணும்? அவரை விட அதிகமாக வணங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும். நல்ல நோக்கம் தான் பாருங்க. நோக்கம் என்ன? அல்லாஹ்வை நெருங்கணும். அதிகமாக வணக்கம் புரிந்து நல்ல மனுஷனா இந்த உலகத்தில் வாழணும், இந்த துனியாவிலங்கிறதுக்காக அந்த 3 பேரும் இனிமேல் நான் இரவில் உறங்கவே மாட்டேன், இரவெல்லாம் வணங்குவேன், இனிமேல் நான் பகலில் உண்ண மாட்டேன், காலமெல்லாம் நோன்பு நோற்பேன், கல்யாணம் கட்டிட்டு குடும்பமும் எல்லாம் இருந்தால் சரிவிட்டு வராது நமக்கு. 3வது ஆள் நம்ம அப்படியே என்ன செய்ய வேண்டியது? தீனுக்காக நம்மளை அர்ப்பணித்திட வேண்டியது அப்படின்னு சொல்லி 3 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுக்கு வருது. இந்த செய்தி வந்த உடனே இந்த செய்தி அப்படியே நம்புறாங்களா அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுக்கு இந்த செய்தியை கொண்டு போனது யாராக இருக்கக்கூடும்? யூதர்களா, கிறிஸ்துவர்களா, மக்கத்து காபிர்களா? இல்லை. யார் கொண்டு போயிருப்பா அந்த செய்தியை? அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், மூமின்கள், சஹாபாக்கள். இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் இந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த 3 பேர் முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்க வேண்டும்? போன உடனே ஏனப்பா இப்படிலாம் பேசிக்கிறேன் எப்படிலாம் கேட்டிருக்கணும். உறுதிப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அன்துமுல்லதி குல்தும் கதாவா கதா, இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் தான் சொன்னீங்களா? ஆமாம். காலு நாம் 3 பேர் என்ன செஞ்சாங்க? ஆமாம் சொன்னோம், பேசிட்டோம். அப்போ தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்படி செய்யாதீர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், உங்கள் அனைவரை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன், இரவில் தொழவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன், உண்ணவும் செய்கிறேன், நோன்பு நோற்கவும் செய்கிறேன், திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இது சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் என்னுடைய இந்த நடைமுறையை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான ஒரு உபதேசத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஹதீஸை நாம் இங்கு முழுமையாக விளங்குகிறோம். நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தலைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்களாக இருந்தாலும் அவர்களையும் வழிகெடுக்க ஷைத்தான் இருக்கின்றான். அப்போ அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டதற்காக அந்த தவறை நாம் டெவலப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதை நாம் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நாம் இதிலிருந்து என்ன செய்கிறோம்? படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே சொல்லக்கூடிய இந்த வசனம் 26வது அத்தியாயத்தின் 221, 22, 23 இந்த 3 வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஷைத்தான் யார் மீது இறங்குகிறானோ நிச்சயமாக ஒரு பாவிதான். ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான் ஒவ்வொருத்தரும் சாட்டப்பட்டிருக்கிறான். மேலதிகமாக ஒவ்வொரு அம்சங்களை கொண்ட ஷைத்தான்கள் இருக்கின்றாங்க. எப்படி மலக்குகளில் பல கோடி மலக்குகள் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நன்மைக்காக, அதுபோல ஷைத்தான்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அலம் தர அன்னா அர்சல்ன ஷயாத்தீன அலல் காஃபிரீன தஉஸ்ஸுஹும் அஸ்ஸா, யார் நிராகரிப்பு என்ற எண்ணத்திற்கு சென்று விடுகிறானோ அவர்கள் மீது அல்லாஹ் அதிகமான ஷைத்தான்களை சாட்டுகிறான். எதற்கு? தஉஸ்ஸுஹும் அஸ்ஸா, வழிமேல் வழிகெட்டு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த காரியத்தை செய்கின்றான். ஏன்? முதல்ல அவன் தான் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். காஃபிராக அவன் என்ன செய்யறான்? மாறுகிறான், குஃப்ரின் பக்கம் செல்கிறான். அதற்கு மேல் அந்த வழிகேடுதலை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு என்ன செய்யறான்? முழுமையாக்கி விடுகின்றான். அப்போ ஷைத்தான் யார் மீது இறங்குகிறான்? யார் ஒவ்வொருவரும் பொய் சொல்ல வேண்டும் என்ற அந்த பாவிகள், பொய் சொல்லக்கூடிய பாவிகள் மீது ஷைத்தான் இறங்குகிறான். அந்த பொய்யர்களுக்குரிய அடையாளம் என்னவென்று சொன்னால், இல்கூன சம்ம, செவியேற்றதை சொல்லிவிடுவார்கள். இந்த ஒரு பண்பு நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. ஆக பொய் பேசக்கூடாது என்பதை நாம் தெரிந்து வைத்திருந்தாலும் விளங்கி வைத்திருந்தாலும் அதை உணர்ந்து வைக்க வேண்டும். ஒரு செய்தியை நாம் எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுவோம், தெரிஞ்சு வச்சிருப்போம் அறிவுபூர்வமாக, ஆனால் அது நம்முடைய செயல்களில் வராத வரைக்கும் அந்த வசனங்கள் மூலம் பலனடைந்தவர்களாக நாம் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் எது எல்லாம் பொய் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதுவும் பொய். இன்னும் பல விஷயங்களை மார்க்கம் பொய் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்க்கு ஒரு இலக்கணத்தை தருகின்றார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு இல்லைங்களா? நாம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், உண்மையான இலக்கணம் அதுவாக இருக்காது. அப்போ இஸ்லாத்திற்கென்று ஒரு சில இலக்கணங்கள் இருக்கின்றது. இஸ்லாத்தில் இப்போ நன்மை என்று சொல்லுவோம். மனிதர்கள் பார்வையில் எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் நன்மை ஆகிறது இல்லை. ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது நன்மை என்று முடிவு செய்திருக்காங்களோ அதைத்தான் நன்மை என்று முஸ்லீம் நம்பணும். நானாக செஞ்சு இது நல்லது தானே அப்படி என்று நாம் என்ன செய்யக்கூடாது? அதன் மூலம் வழிகட்டு போய்விடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்க்கு சொல்லக்கூடிய இந்த இலக்கணத்தை விளங்கினோம். மாயையான பொய்கள் உண்டு. ஒரு உண்மையாக தான் சொல்லுவாங்க, வார்த்தைகள்லாம் உண்மையாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு மாயை ஏற்படுத்த, தமிழில் கூட மிகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய அந்த தொனியில் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுக்கலாம். அதே எழுத்தில் கொடுக்க முடியாது. எழுத்தில் எழுதுனா அப்போ ஒரே மாதிரியாக தான் இருக்கும்.
பேசும்போது என்ன உதாரணத்துக்கு பாருங்களேன், சிலேடை என்று சொல்லுவாங்க, அது இரட்டை அர்த்தங்கள் உடையது. அப்போ அதுக்கு பல விளக்கங்களை வந்து பார்க்கலாம். ஒருத்தர் போகிறாரு, என்னையா உடம்பு எப்படி இருக்கு சொல்லும்போது, இன்னொருத்தர் வந்து என்னங்க எப்படின்னு சொல்கிறீங்க, என்ன உடம்பு சரியில்லை அவருக்கு எதுன்னு கேள்விப்பட்டேன், உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். கேட்கக்கூடிய அந்த வார்த்தையில் துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணி கூட வந்து அல்லாவின் பார்வையில் வந்து கண்காணிக்கப்படுகின்றது என்ற அச்ச உணர்வு ஒரு முஸ்லீம், நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன், நான் இந்த அர்த்தத்தில் சொன்னேன் என்று சொல்லி எதிரே இருப்பவர்களை ஒரு மாயையின் மூலம் என்ன செய்யலாம், ஏமாத்திடலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்துக்கு நல்லாவே தெரியும் இது பொய் தான். அப்போ அதுவும் என்ன செய்யப்படும், பொய்யாகத்தான் எழுதப்படும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் கூறிய அந்த இலக்கணத்தை, எப்படி பொய்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தவங்க இன்னார் பொய் சொல்றாரு இன்னார் பொய் சொல்றாரு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைங்க இந்த ஆயத்துகள். யார் யார் பொய் சொல்றாங்கன்னு நம்ம உட்கார்ந்துட்டு ஆய்வு பண்றதுக்கு இல்லை, இந்த செயல் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், உணரணும். அப்போ உணர்வதற்குத்தான் வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளையும் நாம் என்ன செய்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நம்மிடத்திலிருந்து அந்த தவறுகளை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சுஃபியான் பின் அஸீத் ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை புகாரியில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கபுரத் ஹியானத்தன் அந்து ஹத்திசு அஹாக ஹதீஸா வஹுவ லக பிஹி முஸத்திக் வ அன்த பிஹி காதிப். நீ ஒரு விஷயத்தை உன்னுடைய சகோதரனிடத்தில் சொல்லுகிறாய், அதை உன்னுடைய சகோதரன் நம்பியும் விடுகிறான். உண்மையில் அது உண்மை அல்ல. உண்மையில் நீ சொன்னது என்ன இல்லை, உண்மை இல்லை. ஆனால் வார்த்தையில எல்லாம் உண்மை மாதிரி சொல்லியிருக்கிறோம். உண்மையில் அது வந்து உண்மை இல்லை, ஆனால் உன்னுடைய சகோதரன் அதை உண்மை என்று நம்பிவிட்டான், நீ ஒரு பொய்யன். இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வது இருக்கின்றதே நம்பிக்கை துரோகம் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ துரோகம் பல இடங்களில் நடக்கும். ஒரு பொருளை வாங்கி ஏமாத்துருவான், வாக்குறுதி கொடுத்து மாறு செய்வான், இப்படிப்பட்ட பல துரோகங்கள் இருக்கிறது. இந்த துரோகங்களிலே மிக மோசமான துரோகம் எது என்று சொன்னால், நீங்கள் சொன்னதை ஒருத்தவன் நம்புவது, ஆனால் உண்மையில் அது வந்து உண்மை கிடையாது. இது என்ன உண்மையில் உண்மை கிடையாது, நம்ம ஒன்று சொல்லும்போது அவன் ஒன்று எப்படி நம்ப முடியும்? இதுதான் வந்து இந்த வார்த்தை ஜாலம்ங்கிறது. வார்த்தை ஜாலத்தினால என்ன செய்யலாம், பல இடங்களிலே வந்து பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிலேடை என்று நான் சொன்னேனே இரட்டை அர்த்த மொழிகள், இதில் வந்து ஒரு விஷயம், ஒரு அரங்கில் வந்து கவிஞர்களுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கவிஞர்கள் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு, புலவர்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, கடைமடை என்ற ஊரை சேர்ந்த ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. அப்போ உடனே இந்த அவை தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன செஞ்சாராம், வாருங்கள் கடை மடையறையினார். கடைசியாக வந்த மடையனே வா என்று சொல்ல அர்த்தம். உடனே மக்கள்லாம் வந்து சிரித்த உடனே கடைமடையைச் சேர்ந்த புலவரை வாருங்கள் என்று தான் நான் வரவேற்றேன் சொல்லி என்ன செஞ்சாரு, அதை வந்து மறைச்சிட்டாரு. அவர் ஒரு புலவருங்கும் போது அவர் விடுவாரா, வருகின்றேன் மடத்தலைவரேனாராம். அவைக்கு தலைவர் மடத்தலைவர் என்றும் குறிப்பிடுவது நம்முடைய வழக்கம் என்று அவர் சொன்னாராம். அப்போ வார்த்தையிலே என்ன செய்யலான்னு கேட்டால், அழுத்தம் திருத்தமாக ஒரு வார்த்தையை சொல்றது, இலக்காரம் எப்படி இருக்கு உடம்பு இப்படி இலக்காரமாக பேசுறது, இதெல்லாம் கூட பொய்யாகிவிடும். நீங்கள் ஒன்றை சொல்லி, இப்போ இங்கே இப்படி சொல்லிடுறது, அடுத்தவங்க யாராச்சும் கேட்டால் நான் இப்படி தானே சொன்னேன்னா ஆமாம் கரெக்டு தான், அவன் நம்பிட்டு போயிடுவான். அவன் நம்பிட்டு போயிட்டான், ஆனால் உண்மையில் அது உண்மையா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, அதை உங்களை எதிர்க்கக்கூடிய உங்களுடைய சகோதரன் நம்பி விடுகிறான், உண்மையில் அது உண்மை இல்லை. உண்மையில் அது உண்மை இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? படைச்ச ரப்புக்கு தெரியும், சொல்லக்கூடிய மனுஷனுக்கு தெரியும். வேறு யாராலையும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நான் ஒன்று சொல்லிட்டு மாற்றி சொல்கிறேன்னு சொன்னால், என்னுடைய வார்த்தையால் அதை நான் உங்களை நம்ப வச்சிட முடியும். ஆனால் அது என்ன படைச்ச ரப்புக்கும் எனக்கு மட்டும்தான் பொய் என்று தெரியும். இதுவும் பொய் தான், நாம தான் சொல்லி சமாளிச்சிட்டோமே, நமக்கு முன்னால் இருந்தவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்களே என்ற ஒரு நிலை வந்து இங்கே நடக்காது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்க்கு சொல்லக்கூடிய இலக்கணம் நம்முடைய மனசாட்சி, நம்முடைய உள்ளத்துக்கு வந்து நல்லாவே தெரியும் எது பொய்ன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பொய்யாக என்ன செய்யப்படும், கருதப்படும். அப்போ இதெல்லாம் மாறணும்னா எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எப்படிப்பட்டவனா, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்ம எல்லாரையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் மேலிடாமல் இது போன்ற செயல்களில் இருந்து நாம் என்ன செய்ய முடியாது, விடுபட முடியாது. இந்த உலகம் என்று சொல்லுவது வந்து உங்களுக்கு ஒரு வீணும் விளையாட்டுமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்போ இதன் மீது ஆர்வம் அதிகமாக நமக்கு வந்து ஆகும் பொழுது இந்த உலகத்திலே நாம் தங்கிவிடக்கூடியவர்கள் என்ற எண்ணத்தை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் போட்டுருவோம். பொய் என்று சொல்லுவது ஒவ்வொரு பொறாமையினுடைய வெளிப்பாடு.
எப்போ ஒருவரை பற்றி பொய் சொல்லுவோம்? அவர் மீது ஒரு பொறாமை ஏற்படும் பொழுதுதான் அவரை பற்றி பொய்களை நாம் வந்து சொல்லுவோம். அப்போ பொறாமை என்பது நம்மளை என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறாமை என்று சொல்லக்கூடிய நெருப்பு இருக்கிறதே அது விறகை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். அதுபோல் நம்முடைய நன்மைகளை எல்லாம் நெருப்பு போய் ஒரு விறகுல போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அங்கே விறகுன்னு ஒன்று இருக்காது, எல்லாமே நெருப்பாகி கரியாகி சாம்பலாக போயிடும். இந்த மாதிரி உங்களிடத்துல பொறாமை இருந்தால் உங்களை என்ன செய்யும்? அது உங்களுடைய நன்மைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்பட்டு அந்த பொறாமையை வந்து வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறோம்? அவர்கள் மீது பொய்களை வந்து சேர்த்து சொல்லிவிடுகின்றோம். இப்படிப்பட்ட பொய்கள் சாதாரணமாக சின்ன குழந்தையிடம் கூட பொய் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்கக்கூடிய இந்த பொய்யை நாம் சொல்லுவதை உண்மை என்று நம்முடைய சகோதரர் நம்பி அது உள்ளத்தில் வந்து பொய்யாக இது இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றாங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தைகளில் வந்து வேலைக்கு போகாமல் வேற எங்கேயாவது போயிட்டு வந்துடுவாங்க. எங்கடா போனேன்னு சொன்னால் வேலைக்கு போயிட்டு வந்தேன்ருவாங்க. கூட இருக்கிறவங்க கேட்போம், ஏன்டா வேலைக்கு போகல, ஏன்டா போய் சொல்லுன்னு சொன்னால் நான் என் சொந்த வேலைக்கு போனேன், எதுவும் வேலை தானே. இப்போ இந்த மாதிரி பல வார்த்தை ஜாலங்களில் வந்து சொல்லுவதை வந்து நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பெரும் நம்பிக்கை துரோகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த பொய்யை வந்து எப்படி இந்த சமுதாயத்திலிருந்து இவர்களுக்கு வந்து விளக்கணும்? பொய் என்பது எவ்வளவு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, நம்முடைய அமல்களை பாழாக்கக்கூடியது எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸுகளிலிருந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் விளங்குது. நோன்பு என்பது மனிதனை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் ஒவ்வொருவரும் இரையச்சமுடையவனாக திகழ்வதற்கும் நோன்பை நம் மீது கடமையாக்கியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நோன்புன்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது எது? சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, வேற தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. இது இந்த மூணு தான் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த மூணில் ஒன்று நடந்து விட்டால் அது நோன்பை பாழாக்குமா? நான் என்ன செய்கிறேன்? நோம்பு நோட்டுறவனா இருக்கிறேன், ஒரு கவலை உணவு எடுத்து சாப்பிட்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்க? அதை அல்லாஹ் கொடுத்ததாக ஆக்கிக்கொள், அதுக்கு மேலே சாப்பிடாத. யாரோ ஒருவர் மறந்த நிலையில் ஏதேனும் ஒன்றை உண்டு விட்டால் அல்லது பருகிவிட்டால் அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததாக அதனை ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு கிளாஸ் குடிக்காதீங்க, ஒரு முடை குடிச்சிட்டீங்க, நோம்பு நினைப்பு நிறுத்திடுங்க. நோம்பு பாழாகுமா? ஆகாது. நோம்பு எது பாழாக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜத்தும் ஐயத தஅமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் பொய் பேசுவதையும் பொய்யான செயல்களில் ஈடுபடுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் உண்ணுவதையும் பருகுவதையும் விட்டுவிடுவதை கொண்டு அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ நீங்கள் சாப்பிட்றதையும் வந்து பருகுவதையும் விடுறதுனால மட்டும் நோன்பை வந்து நிறைவேற்றியவர்களாக ஆகிவிட முடியாது. நோன்பு நிறைவேறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் பொய் பேசுறதை விட்டுறணும், பொய்யான செயல்களில் ஈடுபடுவதை விட்டுறணும். தொடர்ந்து இந்த பயிற்சி நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த பயிற்சிக்கு சொந்தக்காரராக நீங்கள் ஆயிட முடியும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில். அப்போ இதைத்தான் வந்து ஒரு மாதம் வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு பயிற்சியா? ஒரு மாதம் பருகாமல் இருப்பதற்கு பயிற்சியானா நிச்சயமாக அதுக்கு அடுத்த நாட்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக சாப்பிடலாம். அப்போ எதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக நோன்பை அல்லாஹ் கடமையாக்குகிறான். அப்போ இந்த செயல்கள் பொய்யான செயல்களிலிருந்தும் பொய் பேசுவதிலிருந்தும் நாம் நம்மை விலக்கி கொண்டால்தான் அந்த நோன்பின் நன்மையை வந்து அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த உலகத்திலும் அதனுடைய பலனை அடைந்தவர்களாக நாம் ஆக முடியும். உண்ணாமல் இருப்பதற்கு ஒரு பயிற்சி தேவையில்லை, உண்ணாமல் இருப்பதற்கு மட்டும் ஒரு பயிற்சி தேவையில்லை. எவ்வளவு பெரிய பயிற்சி கொடுத்தாலும் ஒரு ஆண்டு முழுவதும் நீங்கள் நோன்பு நோற்றாலும் மறுபடியும் நோன்பு இல்லாதனால உங்களுக்கு பகல் என்ன செய்யும்? பசிக்கத்தான் செய்யும். நான் ஒரு வருஷம் நோன்பு நோட்டுற காரணத்தினால எனக்கு என்னவாயிடுச்சு? சாப்பிடாமல் இருக்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டு போயிடுச்சு அப்படின்னு மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு வருஷம் நான் தண்ணி குடிக்காமல் இருந்து பழகிட்டேங்க, இனிமேல் பகல் எனக்கு தண்ணி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி மனிதன் நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் எப்படி நம்மளுடைய சொல்லை வந்து மனிதன் எந்த அளவுக்கு மதிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இதெல்லாம் வந்து சொல்லி நோன்பை கடமையாக்குறான். ஆனால் எதிர்பார்ப்பது உண்ணாமல் இருப்பதல்ல, பருகாமல் இருப்பதல்ல, வீணானவற்றிலிருந்து விலக்கிக் கொள்வது, தேவையற்ற விஷயங்களில் இருந்து தன்னை காத்துக்கொள்வது. வீண் நோன்புக்கு ஒருத்தன் வந்தாலும் அது அந்த நேரத்திலையும் ஒரு மூமின் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வந்து படிப்பினைக்காகத்தான் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஆக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல தீயதை விட்டு பொய்யான செயல்களை விட்டும் விலகுவதுதான் நோன்பின் நோக்கம் என்பதை நம்மளால விளங்க முடியுது. அப்போ ஒருவர் எதை நோன்பென்று நாம கருதுறோமோ, எதை நோன்புன்னு கருதுறோம்? சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது தான் கருதுறோம். ஆனா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புவது என்னவென்று சொன்னால் இந்த நோன்பின் மூலம் பொய்யில் இருந்து ஒவ்வொருவரும் விலகிக் கொள்ள வேண்டும். பொய்யான அமல்களில் இருந்து, பொய்யான அமல்கள்னு சொன்னா என்ன? பொய்னா பேசுறது வாயால, செயல்களில் பொய்யா இருக்கக்கூடாது. ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது? நடிக்கக்கூடாது. சமுதாயத்திடமோ
குடும்பத்தாரிடமோ வேலை செய்யக்கூடிய இடமோ வேலை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு வரும்போது வேலை செய்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பொய்யான அமல்கள். நடிக்கிறதுனா என்ன அவங்களுக்கு மார்க்கத்தில்? பொய்யான அமல்கள் வந்து கூடாது. நடிக்கிறது தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது குற்றமாகாது. நடிக்கிறான்னு தெரிஞ்சால் குற்றமாகாது. அவன் வந்து பார்த்தா வேலை செய்கிறாங்கன்னு நினைப்பாங்க, ஆனால் உண்மையில் நாம் வந்து அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இல்லை. அப்போது குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, எங்கேயுமே நாம் என்ன செய்யக்கூடாது? பொய்யான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் பணிபுரியக்கூடிய இடங்களில் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரமதான் வந்தாலும் என்ன செய்கிறாங்க, மார்க்கெட்டிங்லாம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம், நம்ம விற்கக்கூடிய பொருளை விட சிறந்த பொருட்கள் வந்து உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இது ஒரு சிறந்த பொருள் என்று சொல்கிறோம், இது பொய் இல்லையா? நோன்பு வச்சுட்டு பொய் சொல்லக்கூடாது நல்லா சொல்கிறானே, இப்படி கேள்வி கேட்குறாங்க. நோன்பு வச்சுட்டு பொய் சொல்லக்கூடாது நல்லா சொல்லலை, எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது, குறிப்பாக நோன்பு வைக்கும்போது அதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் மார்க்கம். அப்போ இதுக்கு வந்து சொல்லுவாங்க, கையில் பையி, கழுத்தில் டையி, வாயில் பொய், தட் இஸ் மார்க்கெட்டிங் கை. இதுதான் வந்து மார்க்கெட்டிங்களுடைய நிலைமை. இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார பொருள் விற்பனர்கள் எல்லாம் பொய் சொல்லுவதே வந்து அவர்களுக்கு அவசியமாக ஒன்றாகவும், எவ்வளோ அழகாக டேலண்டாக போய் சொல்லணும் அந்தளவு சம்பளம் அதிகமாக கிடைக்கும். அப்போ இந்த நிலைமெல்லாம் எங்கே போய் சேரும்? அப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அது என்ன நிர்பந்தமா அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இன்னும் சொல்ல போனால் வியாபாரத்தில் சர்வசாதாரணமாக போய் சொல்லுவாங்க, தேவையான பொய்கள் தேவையற்ற பொய்கள் அப்படின்னு நாம தான் சொல்லிக்கலாமே தவிர பொய்யெல்லாமே தண்டனைக்குரியது தான். மார்க்கத்தில் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பொய்யை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அது போக மீது எல்லாம் பொய் தான். ஆனால் அப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிவிட்டால் நீங்கள் தௌபா செய்ய வேண்டும், அதற்கான நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும், நல்ல இடத்துல மன்னிப்பு கேட்கணும். இந்த பொய் கூடுமான்னு கேட்டால் எந்த பொய்யையும் மனிதர்கள் கூடுமானதாக ஆக்க முடியாது. எந்த ஒரு தருணத்திலும் பொய் சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. 3 என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வரையறுத்த பிறகு 4வதாக ஒன்றை அந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அப்போ இதெல்லாம் நாம் வந்து அடிப்படையாக கொள்ளணும். அப்போ இப்படி இருப்பவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியாது? எதையும் வந்து ஹலாலாக்கி தர முடியாது. அப்போ அது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? உண்மையை மறைக்காதே, எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்லலை. ஒரு பொருளை போய் கேட்போம், 80 ரூபாம்பாரு, 60 ரூபாம்போம், அடக்கமே இல்லைம்பாரு, 30 ரூபாய் வாங்கியிருப்பார். 30 ரூபாய் வாங்கிட்டு 60 ரூபாய் ஏன் அடக்கமே இல்லைன்னு சொல்கிறீங்க? கட்டுப்படி ஆகுங்கிறது அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்கு நான் வந்து தரமாட்டேன்னு சொல்லுங்கள், கட்டுப்படி ஆகுன்னு சொல்லுங்கள். அப்போ ஏன் வந்து இங்கே தேவையில்லாத பொய்களை வந்து சொல்கிறாங்க? தேவையே இல்லாத இடத்துல வந்து நம்ம என்ன செய்கிறோம்? பொய்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உண்மையாக நாணயத்தோடு வியாபாரம் செய்த வியாபாரி மறுமையிலே இறை தூதர்களோடு, மறுமையிலே யாரோடு இருப்பாங்களாம்? இறை தூதர்களோடு, ஷஹீதுகளோடு, நல்லோர்கள் சாலிஹீன்களோடு இருப்பார்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை திருமிதியில் பார்க்குறோம். அப்போ வியாபாரம் என்று சொன்னாலே அங்கே பொய் என்பது வந்துவிடும். அது இல்லாமல் செய்யக்கூடியவர்களுக்குரிய தரஜா என்னவென்று சொன்னால் இறை தூதர்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு தங்கி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால், பொய் சொன்னீங்கன்னா ஒரு 10 ரூபா அதிகமாக கிடைக்கும், பொய் சொல்லாமல் போனால் 10 ரூபா கம்மியாக கிடைக்கும், நிச்சயம் நஷ்டம் ஏற்பட்டு விடாது. அப்போ அங்கேயும் வந்து ஒரு நாணயம் இருந்தால்தான் அந்த வியாபாரி என்ன செய்யப்படுவான்? பிற மக்களால் ஈர்க்கப்படுவான், கவரப்படுவான். எப்படி இவனால் பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடிகின்றது? இவர்களுடைய மார்க்கம் அப்படிப்பட்டது என்று அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அப்போ இதைத்தான் இஸ்லாம் ஒரு மூமினிடத்தில், முஸ்லீமிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், இவன் ஒரு நடமாடும் குர்ஆனாக இருக்க வேண்டும், இவன் ஒரு நடமாடும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆசைப்படுகிறார். அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து பக்குவப்படுத்துகிறாங்க. அப்போ வியாபாரத்தில்னா பொய் சொல்லலாம் சாதாரணமாக அப்படிலாம் நம்ம வந்து கருதிவிடக்கூடாது. அப்போ வியாபாரத்திலும் பொய் சொல்லுவது மார்க்க அடிப்படையிலே தடுக்கப்பட்டிருக்கின்றது. குறையை மறைத்து பொய் சொல்லாதீர்கள். தேவையான வார்த்தை உண்மை எல்லாமே சொல்லணும். நான் இது 5 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன், 50 ரூபா கொடுங்க, நீங்கள் கேட்குறீங்க 5 ரூபாய்க்கு வாங்கினது நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளவு வாங்கினேன்னு யாருமே உங்கள்கிட்ட கேட்கறதில்ல. எந்த பொருள் நம்ம போய் கடையில் வாங்குறோம், 100 ரூபானா நீ எவ்வளோ வாங்க நம்ம கேட்குறோமா? கேட்காத பொழுது ஒரு வாலண்டியராக சொல்லுவாங்க, எங்களுக்கு 100 ரூபா ஆகுதுங்க அடக்கம். இது வந்து தேவையற்றது. அப்போ தேவையற்ற சொல்லாதீங்க. குறை இருப்பின் வெளிக்காட்டுங்கள், மறைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இது உண்மையிலேயே அவனை ஏமாத்துறது இல்லை, நம்மளை ஏமாத்துகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தானியத்தை விற்கக்கூடியவர்கள் ஈரமான தானியத்தை உள்ளே மறைத்து விற்கும் பொழுது அதை வந்து உள்ள கையை விட்டு பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க, ஏன்பா ஈரத்தை உள்ளே மறைக்கிற? மழை பெஞ்சது, மழை பெஞ்சா மேலே தானேப்பா ஈரம் இருக்கணும், உள்ளே எப்படி போச்சு? மேலே ஏன் நீ காஞ்சதை போட்டு மறைச்ச? அப்போ குறையை வந்து மறைக்காது. யார் இவர் மறைத்து வியாபாரம் செய்கிறானோ
அவர் நம்மை சார்ந்தவன் அல்லங்கிறாங்க. அப்போ நாம ஒரு வியாபாரத்தின் மூலம் இந்த உலகத்தில் 100 ரூபாய் கிடைக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை சாராத ஒருவனாக எவ்வளோ பெரிய வழிகேடு பாருங்க. நம்மை சார்ந்தவன் இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. இது உலகம் உள்ளளவுக்கு அந்த ஒரு வார்த்தை தான். அப்போ அதுலேருந்து நாம் வந்து எவ்வளோ பாரதூரமான ஒரு வழிகேட்டுக்கு விலகி போகிறோம். அப்போ அந்த குறையை மறைத்து நாம் வியாபாரம் செய்கிறதுனால இந்த உலகத்தில் லாபமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நான் என்ன செய்கிறேன், ஒரு நல்ல பொருளை ஒரு கெட்ட பொருளை வந்து மறைச்சி வித்துடுறேன். அன்னைக்கு தான் எனக்கு 5 ரூபா லாபம். மறுநாள் வீட்டில் போய் அந்த பொருளை பார்த்த பிறகு என் கடைக்கு வருவானா? வரமாட்டான். இதே வந்து உண்மையை சொல்லி பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் 2 பொருள் கெட்டு போய் தான் இருக்குது, 2 ரூபா குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் மறுநாள் உங்களை தேடி வருவோம். சரியாக சொல்லி விற்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ இந்த உலகத்திலேயும் நமக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்து வியாபாரத்திலையும் தொடர்ந்து நமக்கு ஒரு பல வாடிக்கையாளர்களை அமைத்து கொடுப்பது தான் உண்மையை தவிர பொய் சொல்லி நீங்கள் அன்னைக்கு ஏமாற்றலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய அந்த வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது. மறுமையிலே வந்து மிகப்பெரிய நன்மைகளை வந்து நாம் அடைந்து விடவும் முடியாதுங்கிறதுனால வியாபாரத்தில்னா பொய் சொல்லாமல் எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? இப்படி கேட்குறாங்க நம்முடைய சகோதரர்கள். அது நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாவா, வியாபாரத்தில் எப்படி முடியுங்கிறாங்க. வியாபாரத்தில் ஏன் முடியாது? அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவாக சொல்றாங்க, குறையை மறைக்காமல் வித்துரு, இது இந்த உலகத்திலும் நமக்கு நன்மையாக இருக்கிறது, தொடர்ந்து வாடிக்கையாளர்களை பெற்றும் தருகிறது, மறுமையிலும் சிறந்த ஒரு அந்தஸ்தை நமக்கு பெற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா பொய் என்று சொல்லுவதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை வந்து மிகைப்படுத்தி சொல்லுவது என்பது வந்து தேவையற்ற ஒன்று. ஏன்னு சொன்னா நீங்க என்னதான் மிகைப்படுத்தி சொல்லி ஏமாத்தி வித்தாலும் அவன் அந்த பொருளை பயன்படுத்தும் போது அதை பற்றி அறியத்தான் போறான். அவன் வீட்டில் போய் அதை திறந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியத்தான் போகுது. ஆப்பிள்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னா நல்லா அழகாக ஏமாற்றுவாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படிலாம் ஏமாத்தணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்மளுடைய இந்த பிளாட்ஃபாரத்து பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான ஏமாற்று வேலைகள். அதில் முஸ்லீம்களும் 1-2 பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இப்படி வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னால், ஆப்பிள் வாங்க போகிறோன்னு வச்சுங்க, அந்த ஆப்பிள் பழங்களை முன்னால் அடுக்கி வச்சிருக்கோம். முன்னால் அடுக்கி வச்சிருக்கிறதுலாம் சிறந்த ஆப்பிளாக இருக்கும். அவன் கைக்கு பக்கத்தில் உள்ள இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கெட்ட ஆப்பிளாக இருக்கும். நீங்கள் அங்கே நிற்கிறீங்களே, அது ஒரு 5 அடிக்கு மேலே தான் அந்த மேடையை போடுவோம். 6 அடி வரைக்கும் ஆப்பிள் இருக்கும். எவ்வளோ பேர் ஆளுங்கனாலும் நீங்கள் உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்கள் ஆப்பிள் கட்டினா இந்த பையை எடுத்து 1, 2 நீங்கள் பொறுக்குவோம். இங்கே வரும் பொழுது அங்கே எடுத்த ஆப்பிள் கீழே விழுந்துடும், இங்கே இருக்கிற ஆப்பிள் எடுத்து பைக்கு போய்டும். டெக்னிக்குங்க. மேலே இருக்கிற ஆப்பிள் எடுத்து என்ன செய்வான், அந்த ஆப்பிள் தான் நான் செஞ்சே காட்டுவேன். அது இப்படி இங்கே ஒரு ஆப்பிள் எடுப்பாங்க, கீழே இருந்து மேலே ஒரு ஆப்பிள், இந்த ஆப்பிள் தான் உங்களுக்கு தெரியும். இது இங்கே வரும்போது இது கீழே விழுந்துடும், இங்கே இருக்கிற 2வது ஆப்பிள் சேர்ந்து பைக்கு போய்டும். வீட்டில் போய் திறந்து பார்த்தீங்கன்னா பாதி ஆப்பிள் கெட்ட ஆப்பிள் இருக்கும், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக. இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், நம்ம பொறுக்கி எடுக்கணும். அந்த மாதிரி இடத்துல நம்ம தப்பிச்சுன்னா என்ன செய்யணும், நம்ம பொறுக்கி எடுக்கணும். தொட்டுட்டு போனீங்கன்னா ஏன் வாங்காமல் போகிறோன்னு சொல்லி ஏமாற்றி மிரட்டி வைப்பாங்க. இப்போ இப்படியெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, உலகத்தில் வந்து ஏமாத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல நாமளும் என்ன செய்யணும், அதை வந்து சுதாரித்து நம்மளும் நம்ம ஏமாறக்கூடாது இல்லையா? எப்படி நாம் வந்து பிறரை ஏமாற்றக்கூடாதோ அது போல் நாம் வந்து ஏமாறவும் கூடாது மார்க்கத்தில். அப்போ அடிப்படையில் இந்த மாதிரியான பொய்களில் இருந்து ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் ஒரு வியாபாரம் செய்தாலும் குறைந்த அளவில் லாபம் கிடைத்தாலும் நாம் வந்து நாணயத்தோடு வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், இதில் பரக்கத்தை தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். 500 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறேன், குழந்தைக்கு உடம்பு சரி ஆசிரியர் போனால் 500 ரூபா போயிடுது. இதே 500 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறான், 10 நாள் சந்தோஷமாக குடும்பம் நடத்துவோம், நாளைக்கு 50 ரூபான்னு சொல்லி. அப்போ எங்கே பரக்கத்து என்பது எங்கிருந்து வருகின்றது? இறைவனுடைய திருப்தி யாரிடத்தில் இருக்குது, அவங்களுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்குங்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம், இதிலெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம். உண்மையை வந்து என்ன செய்யறது, பொய்யோடு கலந்து உண்மையாக்கி விட்டுறது, கலப்படம். உண்மையை என்ன செய்யறது, பொய்யோடு கலந்து வியாபாரத்திலையும் சரி, பொருள்லையும் சரி, பணத்திலையும் சரி, உறவுகள்லையும் சரி, எதுலெல்லாம் வந்து பொய்யை கலக்க முடியுமோ அதிலெல்லாம் இன்னைக்கு வந்து நாம் பொய்களை வந்து கலந்து விட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால வசனத்தை இறக்கிய காலகட்டத்திலே அல்லாஹ் என்று சொல்லுவது உண்மை, சிலைகள் என்பது பொய், இந்த இரண்டையும் கலக்காதீர்கள். அதான் அடிப்படை. முன்பின் வசனங்களை பார்க்கும் பொழுது அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், உண்மையை வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொய்யோட வந்து கலக்காதீர்கள். தக்துமூனல் ஹக்க அன்தும் தஅலமுன், அறிந்து கொண்டே இதை செய்யாதீர்கள். தெரியாம ஒரு சிலர் சொல்லிவிடுவோம், வாய் தவறி ஒரு சில வார்த்தைகள் வந்துடும், அது பொய்யாக இருக்கும். இதே அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அன்தும் தஅலமுன், அறிந்து கொண்டே நீங்கள் உண்மையை பொய்யோடு கலக்காதீர்கள். இப்படி கலக்கக்கூடிய செயல் இருக்கின்றதே ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்கக்கூடாது, ஒரு மூமின் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானுத்தஆலா சூரத்து பக்ராவிலே 42வது வசனத்திலே சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். தன் 2 கண்களும் பார்த்திராத ஒன்றை, தன் 2 கண்களும் பார்த்திராத ஒன்றை தன் கண்களுக்கு காட்டுவது அனைத்தையும் விட மிகப்பெரிய பொய்யாகும். பொய்யிலே மிகப்பெரிய பொய் எது?
மிகப்பெரிய பொய் எதுன்னு அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் கண்ணு ரெண்டையும் பார்த்துருக்காது, அதை நான் என் கண்ணுக்கு காட்டுறது. அது என்ன கண்ணுக்கு காட்டுறது? கற்பனை செய்வது. அடுத்தவன் ஒருத்தன் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டான், அதை இவன் பார்த்துருக்கவும் மாட்டான், பார்த்த மாதிரி பிற இடத்துல சொல்லுவான், சொல்லும் பொழுது அது இவனுடைய கண்ணுக்கு தெரியும். அப்போ இதுதான் பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை புகாரில பார்க்குறோம். அப்போ பொய்களிலே மிகப்பெரிய பொய் பிறரை பற்றி கற்பனை செய்து பொய் சொல்லுவது. தன்னுடைய விஷயத்துல என்ன செய்வான், அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லி பலதும் பொய்யாக சொல்லுவான். அது அவனுடைய கண்ணுக்கு செயல் போல தெரியும், ஆனால் உண்மையில் அந்த செயல் நடந்தேறவில்லை. தன்னுடைய கண்ணையை ஏமாற்றுவது, தானே கற்பனை செய்வது, எந்த நேரத்துல எல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மனிதர்கள் அவங்களுக்கு பொய் சொல்லுவது, டெக்னிக்கா பொய் சொல்றது, அது ஒரு பெரிய ஒரு திறமையாக என்ன செய்வாங்க, வெளிக்காட்டி கொண்டு இருப்பாங்க. கனவு விஷயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பெரும்பாலும் நிறைய பேர் கனவு விஷயத்துல பொய் சொல்லுவார்கள். எப்படி? காணாத கனவை கண்டதாக சொல்லுவார்கள், அல்லது அந்த கனவிற்கு விளக்கம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். எப்படியாக இருந்தாலும் அல்லாஹ் பொதுவாக சொல்றாங்க, கனவு விஷயத்தில் யார் கனவு விஷயத்தில் பொய் கூறுகிறார்களோ அவர்கள் கியாம நாளிலே அவர்களுக்கு 2 கோதுமைகளை நூலால் சேர்த்து கட்டும்படி பணிக்கப்படுவார்கள். அதுக்கு என்ன கட்டிட்டு போறோம் அப்படின்னு நாம நினைப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் ஒருத்தன் கனவு விஷயத்துல பொய் சொல்றானோ அவனுக்கு 2 கோதுமையை கொடுத்து 2ஐயும் சேர்த்து நூலால கட்டுறான்னு சொல்லப்படும். இது ஒரு தண்டனை அவனுக்கு. இது ரொம்ப சாதாரண தண்டனையால இருக்குது. மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனையில நெருப்பு கங்கு தானே காலில் வைக்கிறதா பார்த்தோம். இது எங்கே கொடுக்கப்படும்? எப்படிப்பட்ட வேதனை மிக்க நாளிலே அவனுக்கு இது கொடுக்கப்படும்னு சொன்னா, சாதாரணமா கரண்ட் இல்லாமல் உட்கார்ந்துருப்போம், வேர்த்து கொட்டிட்டு இருக்கோம். அப்போ மணி என்னான்னு ஒருத்தன் கேட்பான், இது என்னங்க இது மணி என்னான்னு கேட்கறது உலகத்துல ஒரு குற்றமா? அவன்கிட்ட எரிஞ்சு விடுவோம். ரெண்டாவது இப்ப தெரிஞ்சிட்ட பிளானா நிக்குது, ஆபீஸ் போக போறீங்களோ, இதெல்லாம் ஏன் வருது? இங்க வெந்து கொட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவன் கண்டதை கேட்டா மனுஷனுக்கு பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்போ மறுமையிலே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நாளிலே, மிக வேதனைக்குரிய அந்த நாளிலே 2 கோதுமையை கொடுத்து நூல்ல சேர்த்து கட்டுறானா, 2 குச்சி கொடுத்து கட்டிடலாம். 2 கோதுமையை கட்டினா நூல்ல நிக்குமா? 2 கோதுமை வச்சுட்டு நூல்ல கட்டினா என்ன செய்யும்? அது சிலிப்பாய் போய்கிட்டே இருக்கும். கட்டுற வரைக்கும் எல்லாம் அவங்கள விடவும் மாட்டான். அங்க உங்களுக்கு கட்டுறதுக்கு பொறுமை. இது எவ்வளவு பெரிய வேதனை. எப்படி மனதளவால நீ பொய்ய சொன்னியோ அப்படி உன்னுடைய மனதளவிலே நீ துன்பப்படக்கூடிய ஒரு வேதனையை அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த நாள்ல விடும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், வேதனை என்பது எந்த ரூபத்திலையும் கொடுக்க முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவு விஷயத்திலே பொய் கூறக்கூடியவர்களுக்கு அது ஒன்றும் மிகப்பெரிய பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படுத்துறாது. நான் நைட்டு எம்ஜிஆரோட டூர் போன மாதிரி கனவு கண்டேன்னு சொல்றேன். இதனால உலகத்துக்கு என்ன பாதிப்பு? யாரு நான் ஏமாத்துறதுக்கு? ஒண்ணுமே இல்லை. என்னை பத்தி நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் பெருசா வழங்குறதுக்காக நான் சொல்லியிருப்பேன். அப்ப இது உனக்கு மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இல்லையா? அதனால மன ரீதியான ஒரு தண்டனை. அப்போ இப்படி எல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படி கனவு கண்டேன், இப்படி கனவு கண்டேன். அப்போ கனவு காணக்கூடிய விஷயங்களிலே பொய் சொல்லக்கூடாது. அப்படி கனவு கண்டியா, அதுக்கு இதுதான் விளக்கம்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த விளக்கத்தை உனக்கு சொன்னது யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமே விளக்கத்தை சொல்லிட்டு இது அல்லாஹ் எனக்கு சொன்னதுன்னு சொல்றாங்க. அப்ப நீ விளக்கம் சொன்ன இதுவும் பொய் தானே. அப்போ கனவு விஷயத்திலே கனவு கண்டதாக சொல்லுவதும் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவதும் பொய் தான். அப்ப இது போன்ற பொய்களையும் நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இது மாதிரியான தண்டனை இருப்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இப்னு மாஜாவுல, அபுதாவுதுல, நசையில பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பொய்கள் தான் பேசக்கூடாது. பிறருக்கு பாதகம் இல்லாத பொய்யை பேசலாமா? சந்தேகம். எப்படிலாம் சந்தேகம் நமக்கு வருதுன்னு சொன்னா, இப்படிதான் கேள்வி கேட்குறாங்க மக்கள். பொய்யை பற்றியான விஷயங்களை சொல்லும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய பொய்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க, அப்படிப்பட்ட பொய் சொல்லலாமா? அப்ப யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, ஏன் சொல்ற? தனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு தேவையை முன்னிட்டு தானே பொய் சொல்றோம். அப்போ அந்த மாதிரியான ஆதாயங்களை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்வதற்காக பொய் சொல்லலாமா? வேலை செய்யக்கூடியவங்க, பொதுவாக இந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஊருக்கு போகணும்னு சொன்னா யாராச்சும் சீரியஸ்னு சொல்லி ஒரு லெட்டரை வரவழைச்சாதான் என்ன செய்யுது? கம்பெனி லீவு கொடுக்குது. அப்போ இது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலுங்கிறது நாம் கவனத்தில் கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செய்வது? அப்போ இது பொய்யா இல்லையா? இந்த பொய் அனுமதிக்கப்பட்டதா? வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோம். இது யாருமே விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லணும். ஏதோ 100ல் 1 1000ல் 1 தான் கேட்ட உடனே உங்களுக்கு லீவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இடத்துலலாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காகவும் போர்க்களத்திலும் மக்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கும் ஆக இந்த 3 இடங்களில் மட்டுமே பொய் கூற அனுமதி மார்க்கத்தில். அதுவும் மனைவி இடத்துல என்ன சொன்னா, மனைவி சம்பந்தப்படாத, தான் சம்பந்தப்படாத வேற விஷயங்களை அங்க பொய்யாக சொல்ல முடியாது. நீங்க
அடுத்தவர்கள் பற்றிய விஷயத்தை மனைவிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தங்கள் மத்தியிலான விஷயங்களை மட்டும்தான் பேச முடியுமே தவிர பிறருடைய விஷயங்களை கொண்டு வந்து நாங்கள் மனைவி இடத்துல என்ன செய்ய முடியாது, போய் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்க்களம் என்று தெளிவாக சொல்றாங்க. எல்லா இடத்துல போர்க்காலம் என்றோ எல்லாத்தையும் எதெல்லாம் நாம போர்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் போராகாதுங்க. களத்தில் மட்டும்தான் போய் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் இது எல்லா இடத்துலையும் நாம் வந்து போய் சொல்லிக்கொண்டு அதையும் போர்க்களம்னு நாமளா நினச்சிக்கிட்டா அல்லாஹ் தாலா உங்களுக்கு நரகத்தில் போட்டு சொர்க்கம் நல்லா நினச்சிக்கோங்க. அல்லாஹ் காப்பாற்றணும் அதிலிருந்து. அடுத்தவங்க நினைக்கிறது நமக்கு சாதகமாகாதுங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அடிப்படையில் சொல்கிறான், விளங்காமல் ஒருத்தர் செஞ்சுட்டா அது அல்லாஹ் வந்து மன்னிக்கவோ தண்டிக்கவோ அவன் போதுமானவன். நமக்கு நல்லாவே ஒரு வார்த்தை ஹதீஸில் இப்படி தான் இருக்குன்னு தெரியுது. அதுக்கு மாற்றமாக நாம் வந்து கருதக்கூடாது. மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, 2 பேரை சேர்த்து வைப்பதற்கு, 2 சமுதாயத்தை சேர்த்து வைப்பதற்கு, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை இங்கும் அங்கும் சொல்லி தான் சேர்த்து வைக்க வேண்டி வரும். கணவன் மனைவி இடத்துல பிரச்சனை இருக்கும், இவன் சொல்லி இருக்கவே மாட்டான். அந்த மனைவி இடத்துல போய் நாம் வந்து சொல்லலாம், அவன் ரொம்ப வருத்தப்படுறாமா, ஒரு வாரமாக அவங்கள்ட்ட பிரிஞ்சு வந்து அவனை அடிச்சிருக்க கூடாதுன்னு வருத்தப்படுறான், சொல்லியிருக்க மாட்டான். அதை சொல்லுவோம். இது எதுக்காக சொல்கிறோம்? இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு. இந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது இவை 3மே வந்து பொய்யாக கருதப்படாது. அதற்கு குற்றமும் இல்லை, அதற்கு தண்டனையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸை அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. திர்மிதியில் இருக்குது, அஹ்மதில் இருக்குது. அப்போ இந்த 3 என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வரையறுக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தனது திருமறையில், யார் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முடிவு செய்த ஒரு விஷயத்தை பரிசீலனை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கூட, மாற்று அபிப்பிராயம் கொள்ளுவதற்கு கூட ஒரு மூமினான ஆணுக்கோ ஒரு மூமினான பெண்ணுக்கோ அனுமதி இல்லை. அப்போ வரையறுத்த விஷயங்கள் இதெல்லாம் 3ன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, 4வது அதில் நான் என்ன செய்கிறேன், வேலைக்கு வந்து லீவு கிடைக்கலன்னா சொல்லாங்க, பொய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன, யாருக்கு என்ன நஷ்டம்? நான் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் எங்கள் அம்மா சீரியஸ்னு சொல்கிறேன், எங்கள் அக்கா மௌத்தா போட்டார்னு சொல்கிறேன், இதனால யாருக்கு என்ன நஷ்டம்? இதெல்லாம் விவாதிப்பதற்கு இது நீதிமன்றம் கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. இந்த 3 என்று அல்லாஹ்வுடைய சொல்லிட்டா 4வதாக ஒன்றை சேர்ப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. மார்க்கத்தை சொல்றதுக்கு போய் சொல்றாங்க. அப்படிலாம் சொன்னதான் அவன் என்ன செய்வான், இஸ்லாத்தை ஏற்றுக்குவான். இது உனக்கு தேவையா? எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தேன்னு அல்லாஹ் உங்ககிட்ட கேட்க போறான்னா, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கே அந்த எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை. நீ இத்தனை பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வா, இதுனா ஏஜெண்டா? இங்கே என்ன நடத்தி கொண்டு இருக்காங்க? மணி செயின்னு சொல்லுவான், மணி பேக்னு சொல்லுவான். நீ ஒரு $300 $3 கட்டு, 3 பேர் அதில் சேர்த்து விடு, ஓ 300 நீ வாங்கிட்டு போயிட்டு, இன்னொரு 3 பேர் சேர்த்து இன்னொரு 300 வாங்கிட்டு போமா. இங்கே இந்த உலக லாபத்தை கருதி என்ன செய்வான், எல்லாரும் ஹராமான வழியில் போயிட்டு இருப்போம். அது வேற பிரச்சனை. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, நமக்கு எது சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டியது. அப்போ உண்மையை சொல்லுவதற்கு பொய்யை பயன்படுத்த வேண்டுமா? அந்த அளவிற்கு மார்க்கம் வந்து பலம் இல்லாததா, சத்தியமற்றதா? மார்க்கத்தை சொல்றதுக்கு எத்தனை கோணத்திலெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அத்தனை கோணங்களிலும் பொய் சொல்லி அடுத்தவனுக்கு நேர்வழி காட்டிவிட்டு நாம் எங்க போவோம்? நரகத்திற்கு. பிறருடைய நலனுக்காக தன்னுடைய மறுமையை பால்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய கை சேதக்காரர்களாக மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த 3 இடங்களை தவிர வேற எங்கேயுமே போய் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு நிறுவனத்தில் எனக்கு லீவுக்காக நான் என்ன செய்யணும், வேற வழி இல்லை. நான் ஒரு இடத்துல வந்து போயிட்டேன், முதலாளி ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து பிரச்சனை என்று அந்த இடத்தில் நான் பொய் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பொய் சொன்னால் அது இறைவனிடத்தில் தண்டனைக்குரிய விஷயம்தான். அதற்கு என்ன செய்யணும்? தௌபா செஞ்சுட்டு போங்க. நீங்கள் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு வேறு வழி தெரியல அதனால போய் சொன்னேன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? ஒரு தவறு செய்து விட்டு அதை மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால் அடுத்த முறை அந்த தவறு செய்வதற்கு முன்னால் அதாவது இது தவறு என்று யோசிப்போம். நாம் தவறு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்திட்டு நிர்பந்தத்தில் அது ஒன்றும் தப்பு இல்லை நினச்சா அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வோமா? அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்போமா? மன்னிப்பு கேட்கப்படாமல் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா? அப்போ இதெல்லாம் வந்து நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு உரிய அந்த கூலி இறைவனிடத்தில் எப்போதும் சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், லி யஜ்ஸியல்லாஹு ஸாதிகீன பிஸிதிகிஹிம், உண்மையாளர்களுக்கு உரிய அந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். வயு அத்ரிபல் முனாஃபிகீன இன்ஷா அவ் யதூபு அலைஹிம், அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ செய்வான். அவனுடைய நாட்டம் அது. இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. அப்போ உண்மை பேசக்கூடியவர்களும் உண்மைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களுக்கும் குர்ஆனில் இருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு சூரத்து ஆஸாப்ல 33வது அத்தியாயத்தின் 24வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், உண்மை கூறக்கூடியவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி என்ன இருக்கின்றது? இறைவனிடத்தில் இருக்கின்றது. அதை அல்லாஹ் என்ன செய்வான்? குறைவின்றி வழங்குவான். அல்லாஹ் நாடினால் நயவஞ்சகர்களை தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான். அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அன்போடு மன்னிக்கக்கூடியவனாக,
கருணையோடு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இந்த வசனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒருபோதும் ஒரு மூமின் முனாஃபிக் ஆகிவிடக்கூடாது. எப்போதும் என்ன செய்யணும்? உண்மை பேசி உண்மையாளனாக இருக்க வேண்டும். அதற்கான கூலி தான் மறுமையிலே சிறந்ததாக இருக்கின்றது. நயவஞ்சகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. யாரிடத்திலே 4 தீய குணங்கள் இருக்கின்றதோ அவன் தான் முனாஃபிக்கு. ஒன்று என்ன செய்வான்? அமானிதத்தை மோசடி பண்ணுவான். இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அமானித மோசடி என்பதெல்லாம் நாம் பொருளாதாரத்தை மட்டும்தான் பார்ப்போம். அமானிதம் என்று சொல்லுவது பல கோணங்களிலே இருக்கும். ஒரு செய்தியாகவும் இருக்கும், வேறு ஒரு திட்டமாக இருக்கும், பொருளாக இருக்கும், ஒருவருடைய மானம் கற்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பல விஷயங்களாக இருக்கும். அமானிதம் என்பது காசு பணம் மட்டும் கிடையாது. இந்த அமானிதத்தில் ஒரு சில மோசடிகள் நடந்து விடுமையானால் யாருமே இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், பேசினால் பொய்யே பேசுவான். இந்த பொய் பேசுவது கூட நம்ம பார்த்த ஹதீஸுகள்லேருந்து பார்க்குறோம். நான் பேசின பொய் எனக்கும் என்ன படைச்சரப்புக்கு தான் தெரியும். ஒரு சில பொய்களை தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், பல பொய்களை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. மூணாவது, வாக்கு மாறி செயல்படுதல். ஒரு வாக்கு கொடுத்து அதுக்கு மாற்றமாக செயல்பட்டுட்டு அதற்கு அங்கே நியாயமான ஒரு காரணத்தை சொல்லும்போது அவன் நம்பிட்டு போயிடுவான். ஆனால் உண்மையில் நாம் என்ன செஞ்சுருப்போம்? வாக்குக்கு மாறு செய்திருப்போம். அதே மாதிரி சண்டை, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் வசை மாறி பொழிவான். இது மட்டும் தான் வெளில தெரியும். ஆக இந்த 4 செயல்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் நயவஞ்சகன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸை நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்று ஆய்வு செய்கிறோம். யார் முனாஃபிக்காக இருப்பான்? இது அடுத்தவன் ஆய்வு பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. இது யார்கிட்ட இருக்குது? 3 செயலை பார்த்தோம்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்குதான்னு மட்டும் பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்காமல் பார்க்கறதுக்கு தான் உபதேசம். அப்போ அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை புகாரில் பார்க்குறோம், முஸ்லீமில் பார்க்குறோம். இதற்குரிய விளக்கத்தை நாம் என்ன செய்கிறோம்? சூரத்து பக்ராவில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போது இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இதில் முதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய அமானித மோசடி. இந்த அமானித மோசடி என்பது ஒரு மூமினிடத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது நயவஞ்சகத்தன்மை. அதே மாதிரி பேசினால் பொய்யே பேசுவான். ஆனால் அந்த பொய்யை என்ன செய்வான்? நியாயப்படுத்தி மறைத்து விடுவான். இது யாருக்குமே தெரியாது. ஒரு சில பொய்கள் உண்மையிலே தெரியும். உங்களுக்கு முன்னால் செஞ்ச ஒரு செயலை நான் மறைக்கிறேன்னு சொன்னால் பொய்யங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, நான் செஞ்சுட்டு வந்துட்டேன், கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்கிறேன்? நியாயமான ஒரு காரணத்தை சொல்கிறேன். நீங்கள் விளங்குற மாதிரியான ஒரு நியாயம் இல்லை, நீங்கள் விளங்குற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்கிறேன், நீங்கள் நம்பிட்டு போயிடுறீங்க. அப்போ 2 அடிப்படையிலும் நாம் என்ன செய்கிறோம்? முனாஃபிக்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த செயல்களில் இருந்து நாம் என்ன செய்யணும்? நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்போ பொய் எந்த ஒரு ரூபத்தில் சொன்னாலும் அது பொய்யா உண்மையா என்பது நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும். நம்முடைய உள்ளத்திற்கு தெரிந்து நாம் ஒரு பொய்யை ஒருவருக்கு சொல்லிவிடுகிறோம் என்று சொன்னால் அந்த பொய் என்ன செய்யும்? நிச்சயமாக பதிவு செய்யப்படும். இதற்கெல்லாம் தண்டனைகளும் இருக்கின்றது. எப்படியெல்லாம் பொய் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொய்க்கு இன்னொரு இலக்கணத்தை தர்றான். அல்லாஹ்வை விட்டு விட்டு மற்றதை வணங்குறோமே, இது பொய் என்று அல்லாஹ் சொல்றான். உண்மையாது? அறிவு கண் கொண்டு சிந்தித்துப்பார். நீ உருவாக்கிய ஒரு பொருளை நீ வணங்குறது எவ்வளவு பெரிய பொய். இதை எப்படி உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான். சூரத் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 139வது வசனத்திலே, பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆயினும் நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்களை புனைந்து கூறுகின்றார்கள் என்று சூரத்து மாயிதாவில் 103வது வசனத்திலையும், இதனுடைய குட்டிகளை ஆண்களுக்கு ஹலாலாக்கி பெண்களுக்கு ஹராமானது என்றும் இவர்கள் கூறிக்கொண்டு அது இறந்து விட்டால் இரு பாலாருக்கும் அனுமதிக்கப்பட்டது என பொய்யை புனைந்து கூறுகின்றார்கள் என்று 6வது அத்தியாயத்தில் 139வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு சில நம்பிக்கைகள் இருந்தது மக்கத்து காபிர்களுக்கு. பஹீரா, வசீலா, சாயிபா, ஹாம் போன்ற இந்த பெயர்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பஹீரான்னு சொன்னீங்கன்னு சொன்னா 4 முறை ஏற்கனவே குட்டியிட்டு ஒரு ஒட்டகம் 5வது முறை ஒரு ஆண் குட்டியை போட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒட்டகத்தை காலை வெட்டி விட்டுருவாங்க. எதுக்கு? இந்த ஒட்டகம் பஹீரா. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதை விட்டுருவாங்க, வெளியில நேர்ந்து விட்ட மாதிரி விட்டுருவாங்க. அப்போ இது எங்கே வேணாலும் சுத்தும், எது வேணாலும் செய்யும், அதை யாருமே தொடக்கூடாது, அது மேலே சவாரி ஏறக்கூடாது, அதனுடைய பாலை யாருமே குடிக்கக்கூடாது. இது பஹீரா என்று இதுக்கு பேர் வச்சு விட்டாங்க. இதெல்லாம் வணக்கத்திற்குரிய ஒரு பொருளாக கருதப்படும். நம்மளோட பார்க்குறோம், சாமி மாடுன்னு சொல்லி ஊர்ல எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்துக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இருக்கிறத பார்க்குறோம். வசீலா என்பது ஆடு ஈன்றெடுக்கும் முதல் ஆண்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டி முதல்ல ஆண்குட்டியாக இது கடாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கடவுளுக்காக அவங்க என்ன செஞ்சிடுவாங்க?
விட்டுருவாங்க. ஒட்டகத்தில் கூட இந்த மாதிரி விடுவாங்க. சாயிபா என்பது நேர்ச்சை பிராணி அல்லது 10 பெண் குட்டிகளை ஈன்ற ஒட்டகம். நேர்ச்சை செஞ்சு உயிருக்கு உயிராக ஏதாச்சும் ஒருன்னு சொல்லி விட்டுருவான். அல்லது 10 பெண் குட்டிகளை தொடர்ந்து போட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ஒட்டகத்தை என்ன செய்வாங்க, வெளியில் விட்டுருவாங்க. அதுக்கு பேர் வந்து சாயிபா. ஹாம் என்று சொல்லுவது பேரக்குட்டி சவாரிக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பாட்டியாக இருந்த அந்த ஒட்டகம் என்ன செய்யப்படும், அதுவும் சுதந்திரமாக விட்டு விடப்படும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் ஹலால், இதை என்னுடைய வேற பலன்கள் இருக்கின்றத இது ஆண்களுக்கு மட்டும்தான் கூடும், பெண்களுக்கு கூடாது என்றும், இறந்து விட்டால் இருப்பாளரும் சாப்பிடலாம், ஏன்னா தனியாக சாப்பிட முடியாது மட்டும், அது வந்து சமைக்கிறதுக்கு பொம்பளை வேணும், நீ மட்டும் சாப்பிடு, நீயே செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ இந்த மாதிரி அது ரெண்டையும் வந்து ஹலாலாக்கி கொள்ளுகிறார். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள், கதை பேசிட்டு இருக்கல நம்ம. அப்போ இதை வந்து சூரத்து அன்ஆம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதெல்லாம் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்ட பொய்கள், இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கடமைகள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகள் என்று சொல்லி அவர்கள் பொய்யை பரப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் இது வந்து அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யாகும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே தெளிவாக கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் ஒருவர் நாம் கூறாத ஒன்றை கூறியதாக கூறுகிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொய்க்கும் வெவ்வேறு விதமான தண்டனைகள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக ஒன்றை கூறினால் அதற்கு நரகம்தான் வந்து தண்டனை என்பதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அதனால ஹதீஸுகள் விஷயத்தில் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொல்றது சிறந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தரம். ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னா தெரியாதுன்னு ஒப்புக்கணும். இது வந்து சிறந்த ஒரு குணம். தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய வந்து அறிவாளியின் முதல் ரகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்று கேட்குறீங்க, தெரியலன்னு நான் சொன்னால் உங்களில் தெரிந்தவர்கள் எனக்கு சொல்லக்கூடும், தெரியுங்க நல்லா ஞாபகம் இருக்குங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னால் அன்று மட்டும் இல்லை அதற்கு பிறகும் அதை தெரியாதவனாகவே நான் இருந்துட்டு போயிடுவேன். அப்போ தெரியாதுன்னு ஒப்புக்கொள்ளும் பொழுது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் பொய் பேசுவது தவிர்க்கப்படும். தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியாட்டி தெரியாதுன்னு போங்க. இங்கே போய் வருமா, இப்போ தெரிஞ்சா சொல்கிறோம், இல்லாட்டி இல்லை. அப்போ இப்படி வந்து நாம் வந்து எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். வாய் திறமையால் வந்து நாம் மக்களை ஏமாற்றக்கூடாது. அதெல்லாம் பொய்யாக ஆகிவிடும் பட்சத்தில் நமக்குத்தான் வந்து கை சேதம். அடுத்தவர்களை திருப்திப்படுத்துறதுனால இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே அடைந்து விட முடியாது. பிற மனிதர்களை திருப்திப்படுத்தணும்னு நீங்கள் நினைச்சா நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக் கொள்வீர்கள். பொய்யர்களுக்கு மறுமையிலே வந்து தண்டனையை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையிலே வந்து சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்தில் 8, 9, 10 ஆகிய 3 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வ மினன்னாசி மையகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆஹிரி. மக்களிலே ஒரு சாரார் கூறுகின்றார்கள், ஒரு சிலர் கூறுகின்றார்கள், நாங்கள் வந்து அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டோம், மறுமை நாள் மீது விசுவாசம் கொண்டோம். வமாஹும் பி முஃமினீன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவர்கள் நிச்சயமாக என்ன செய்யவில்லை, அவர்கள் விசுவாசம் கொள்ளவில்லை. யுஹாதிஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனு. அல்லாஹுவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் இந்த வார்த்தையினால் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். வ யஹ்திஊன இல்லா அன்ஃபுஸிஹும். அவர்கள் வந்து விசுவாசம் கொண்டவர்களையும் அல்லாஹுவை ஏமாற்றவில்லை, மாறாக அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள், ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள். வமா யஷ்குரூன். ஆனால் இதை அவர்கள் உணர்வதே இல்லை என்று அல்லாஹ் சூரத்து பக்ராவில் 8, 9, 10 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுறான். இந்த முனாஃபிக்குகளை பற்றி நான் சொன்னேனே, அதை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய வசனம் இது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளத்தில் இல்லாமல் வெளியே சொல்லி அல்லாஹுவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரை ஏமாற்றவில்லை, அல்லாஹுவை ஏமாற்றவில்லை. அல்லாஹ் ஏமாற்ற முடியுமா? மூமின்களை ஏமாற்றவில்லை. மூமின்களை ஏமாற்றுறதுனால அவர்கள் எந்த நன்மை அடைந்து போறதில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களை தாங்களை யுஹாதிஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனு. அல்லாஹுவையும் விசுவாசம் கொண்டவர்களும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், யஹ்திஊன இல்லா அன்ஃபுஸிஹிம். அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள், ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வமா யஷ்உரூன். அறியாத நிலையிலேயே. அப்போ இதெல்லாம் வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறரை வந்து ஏமாத்துறதுனால நாம் என்ன செய்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம். நம்பர் 1 ஏமாத்துறதுலேயும் வந்து என்ன செய்வாங்க, நம்பர் 1ங்கம்மா அவன் கில்லாடிங்க, நம்மளே சொல்லுவோம், போய் சொல்லி இந்த மாதிரிலாம் அவன் எங்கே போனாலும் சமாளிச்சுக்குவான், வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்வது வாய்மை உள்ள பிள்ளை தான் பிழைக்கும். உண்மை. வாய்மை என்று சொன்னால் என்ன, நான் கூட இந்த சின்ன பிள்ளையில வந்து இந்த படத்துலலாம் கோர்ட்டில் வந்து பார்க்கும்போது வாய்மையே வெல்லும்னு எழுதி வச்சிருப்பான். அப்போது இந்த வாதத்திறமையை தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ வாய்மை என்று சொல்வது உண்மை, உண்மைதான் வெல்லும் என்று தான் அங்கே சொல்லப்படுகின்றதை தவிர இந்த மாதிரி ஒரு சில பழமொழிகளை நாமளே தவறாக விளங்கிக்குவோம். வாயுள்ள பிள்ளை எங்கேயும் பிழைச்சிக்கும், வாய்மையுடைய பிள்ளை கையும் வாயும் சுத்தமாக தான் எங்கே வேணாலும் போகலாம்பாங்க. ஒரு இடத்துல நீங்கள் எங்கே போய் நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுடைய கையும் வாயும் சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு அங்கே என்ன இருக்கும்? நிச்சயமாக நல்ல பேர் இருக்கும். அப்போ வாய்மை உடையவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுவதை வாயுள்ளவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று திரித்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொய் சொல்லக்கூடியவன், ஃபோர்ஜரி பண்ணக்கூடியவன், ஏமாற்றக்கூடியவனுக்கெல்லாம் வெவ்வேறு கோடு வேடை பயன்படுத்துவாங்க. அவன் நல்ல கில்லாடி, அவன் ஆள் ரொம்ப இதுங்க ஆமாங்க, ஃபோர்ஜரிமா, 420 சட்டப்பிரிவு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்களை கொண்டு மனிதர்கள் இனங்காணக்கூடிய அளவிற்கு பொய்யர்களாகவும் மோசடி செய்யக்கூடியவர்களாகவும் மோசடி செய்வதை தொழிலாக செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் பிறரை ஏமாற்றவில்லை, நாம் என்ன செய்கிறோம்? நம்மை நாமே ஏமாற்றி நம்முடைய மறுமையை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க? வமா யஷ்வுரூன், அவர்கள் உணரவில்லை. அடுத்தவனை ஏமாற்றி சுகம் காணுகிறான், ஆனால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சிரிக்க வைக்கிறது கூட பொய் சொல்லாது. நம்ம ஒரு பொய்யை சொன்னால் 4 பேர் சிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு கூட்டத்தில், இதனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? இந்த உலகத்தில் நன்மையா, மறுமையில் நன்மையா? இதனால என்ன அடைய போற? எதுவுமே இல்லை. அப்போ இதற்காக பொய் சொல்லலாமான்னா அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைலுல்லி மை யுஹத்திஸு வ யக்ஸிபு லியுத்ஹிக பிஹில் கௌம். சமுதாயம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொய் கூறி விடுகின்றார்கள். வைலுல்லஹு வைலுல்லஹு, யார் ஒருவர் மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லுகிறாரோ அவருக்கு கேடும் தோல்வியும் உண்டாகட்டும், அவனுக்கு அழிவு காத்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த உலகத்தில் அவனுக்கு தோல்வி உண்டாகட்டும், இந்த உலகத்தில் அவனுக்கு கேடு உண்டாகட்டும், மறுமையில் என்ன காத்துக்கிட்டு இருக்குது? அழிவு காத்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக பஹஸ் பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை திருமிதியில் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொய்யை எந்த அளவிற்கு கண்டிக்கிறார்கள், எந்த அளவிற்கு பொய்க்கு ஒரு இலக்கணத்தை தருகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்க்கு சொன்ன இலக்கணத்தை பார்த்தோம். இன்னும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சர்வசாதாரணமான பொய் எதுன்னு சொன்னால், குழந்தைகளிடம் பேசுவது. வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம், நம்முடைய நண்பர் யாராச்சும் வருவாங்க, எல்லாரும் கடன் கேட்டு வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் இப்போ வெளில போனால் நேரடியாக பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால குழந்தைய கூப்பிடுவோம். அங்கே வந்துட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு. இது சாதாரணமாக இந்த கோணத்தில் இல்லாட்டியும் ஏதாச்சும் ஒரு கோணத்தில் நம்ம வீட்டில் இருந்துட்டு இல்லை என்று சொல்லுவது ஃபோனில் இல்லைன்னு சொல்லு, ஃபோன் வந்துடும், எடுத்து இல்லைன்னு சொல்லு, சத்தம் கேட்டுருமா. அப்போ இந்த ஒரு நடப்பு இருக்கிறத நம்ம எல்லாரிடத்திலும் சர்வ சாதாரணமாக இருக்கிறதுனால இது ஒரு பொய்யாக கருதப்படவே இல்லை. சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எந்த செயலை செய்யுதோ அது தவறு என்று எப்போ உணரப்படாது. அது எல்லாம் பொய் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. குழந்தை அழுதுட்டு இருக்கும், அழாத சாக்லேட் வாங்கி தரேன், கயாமத்து நாள் வரைக்கும் வாங்கி தர மாட்டார். அப்போ இதையெல்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? குழந்தையுடைய அழுகை நிறுத்துவதற்கு போய் சொல்லலாம் என்று 3 அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி 4வது போய் நாம் சேர்க்க போகிறோமா? நம்முடைய வலப்புறமும் இடப்புறமும் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள். 50வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான், உங்களுடைய வலப்புறமும் இடப்புறமும் எழுதக்கூடியவர்கள் காத்திருக்கின்றார்கள், நீங்கள் எதை சொன்னாலும் அதை அவர்கள் எழுதுவார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை எங்கள் வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருந்த பொழுது, எங்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருந்த பொழுது என்னுடைய தாயார் அழைத்தார்கள், இங்கே வா, உனக்கு ஒரு பொருள் தருகிறேன். விளையாட போகிற பிள்ளைங்களை வெளில போகாமல் தடுக்கிறது என்ன செய்வான்? இவா அவனுக்கு ஒரு தரேன், அவ்வளோதான், வந்தால் முடிஞ்சு போச்சு. அங்கே ஒன்றும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, அது மறந்து போயிடும். இது குழந்தைகளுடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்தால் தப்பு இல்லை. குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பெரிய அறிவு இருக்காதுங்க, நாம் எதை போடுறோமோ அதுதான் அறிவாக அங்கே என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். இப்படி குழந்தைகளை பொய்யர்களாக மாற்றுவது நாம். குழந்தைகளை என்ன செய்கிறோம்? நாம தான் பொய் சொல்ல வைக்கிறோம், பொய்யை கற்றுக் கொடுக்குறோம். பொய் எப்படியெல்லாம் சொல்லலாங்கிறதுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம். வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னு சொல்லு என்று சொல்லுகிறோம். நாளைக்கு அவனும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் போகலன்னு சொல்கிறோம். அது பொய் என்று அவனுக்கு உணரப்படவில்லையே, அவனுக்கு சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. சொல்றாங்க, அப்துல்லா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்திருந்த பொழுது, இங்கே வா, உனக்கு நான் ஒரு பொருள் தருகிறேன் என்று என்னுடைய தாயார் என்னை அழைத்தார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய தாயாரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நீர் அவனுக்கு ஏதேனும் ஒன்றை தர விரும்புகிறீரா? உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்குதான்னு கேட்குறாங்க. கொடுக்கறதுக்கு இருக்கும், வீட்டில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொல்லி கொடுத்துடலாம். இப்போ நீ சொல்லும் போது உன்னுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. உண்மையிலே கொடுக்கறது தான் கூப்பிட்டியா, இல்லை அவனை இங்கே தக்க வைக்கிறதுக்கு விளையாட அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டியான்னு கேட்கும் பொழுது, இல்லை, நான் அவருக்கு ஒரு
பழத்தை தர விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அப்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, சரியா சொன்னாங்கன்னு விட்டுறல. நீ அவனுக்கு எதையாவது தருவதாக கூறி அழைத்து கொடுக்கவில்லை என்றால் உம்முடைய வினைப்பட்டியலிலே இந்த பொய் எழுதப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை அபூதாவூதுல பார்க்கிறோம். அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற தர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கண்காணிக்கிறாங்க பாருங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குது, அழாதப்பா சாக்லேட் தர்றேன் அப்படி என்று தாயார்கள் சொல்லுவது வழக்கம், நம்மளும் சொல்லுவோம். இந்த நேரத்தில் ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும், இன்னொரு மூமினுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இப்படி சொல்லாதீங்க, சொல்லுவதா அதை கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்று நாம உபதேசம், இதாங்க பிரதிபலிப்பு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எந்தெந்த இடத்தில் நடந்து கொண்டார்களோ அது போலவே நாம நடந்துக்கணும். ஒவ்வொரு இடத்துல அப்பதான் மார்க்கம் விளங்கப்படும், விளக்கப்படும், உணரப்படும், உணர்த்தப்படும். இல்லை என்று சொன்னால் வெறுமனை ஏட்டளவில் இருப்பதனால் எந்த ஒரு உபதேசத்திலும் பலன் இல்லை, அறிவில் இருப்பதனாலும் பயனில்லை. எல்லாத்தையும் கற்று வச்சுட்டு இருக்கிறோம், அதை செயல்படுத்தல. அவன் ஒரு ஆலிமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலிம்களுக்குரிய உதாரணத்தை சொல்லும்போது சொல்றாங்க, கற்றதை செயல்படுத்துபவன், கற்று வைத்திருப்பவன் அவன் ஒரு விஷயதாரி, அவ்வளவுதான். செய்தியை ஒரு புத்தகம் மாதிரி. அவன்கிட்ட போய் கேட்டா எதை கேட்டாலும் பதில் சொல்லுவான், புத்தகமும் சொல்லும், புத்தகம் சொர்க்கத்துக்கு போகும். அதை செயல்படுத்தக்கூடிய மனிதன் யார் அமல சாலி, யார் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். யார் நல்ல செயல்களை கற்று வைத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. அப்போ கற்று வைத்துக் கொள்வதனால் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அதை நாம் அமலாக என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே என்ன சொல்லி காட்டுறான், 22வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே ஹஜ்ஜுடைய விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்துல தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது வஜித்தனிபுர் ரிஜிஸ மினல் அவுசான், சிலைகள் வணங்கக்கூடிய அந்த தீமையிலிருந்து நீங்கள் என்ன, பாவத்திலிருந்து உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். வஜித்தனிபு கவுல ஜூர், பொய் பேசுவதிலிருந்தும் நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜி என்ற மிகப்பெரிய ஒரு கிரியை நீங்கள் முடித்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கத்தை தவிர வேறு கூலியே இல்லை. அவ்வளவு சிறந்த ஒரு செயலை செய்துவிட்டு திரும்பக்கூடியவர்களுக்கு உபதேசமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் 22வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலே, நீங்கள் என்ன செய்யுங்கள், சிலைகள் என்ற அந்த அசுத்தமான வணக்கங்களில் இருந்து, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். 2 மிகப்பெரிய பாவங்களாக அல்லாஹ் எடுத்து கூறுவது அவனுக்கு இணையாக்குவது, இந்த உலகத்தில் பொய் பேசி திரிவது. இந்த 2 செயல் என்ன செய்யும், உங்களுடைய ஹஜ்ஜை பாழ்படுத்திவிடும். அப்ப மிகப்பெரிய ஒரு அமலாக நாம் கருதக்கூடிய உண்மையும் அதுதான். உண்மையிலேயே மிகப்பெரிய அமலாக இருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜை செய்து முடித்து விட்டு வந்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் உபதேசம், இந்த நன்மையை நீங்க இழந்துடாம இருக்கணும்னு சொன்னா இந்த 2 அடிப்படையை நீங்க கையாளுங்க. அல்லாஹ்வுக்கு என்ன வச்சிடாதீங்க, பொய்யை பேசுறாதீங்க. பொய் பேசுவதன் மூலம் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் பாழாகிவிடும். உண்மை வந்து விட்டது, பொய் புதிதாக எதையும் செய்யவில்லை, இனி ஒருபோதும் பொய் எதையும் செய்ய போவதில்லை என நபியை நீங்கள் கூறுவீராக என்று சூரத்து சபா 34வது அத்தியாயத்தின் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான். அந்த உலகத்தில் நீங்க பொய் பேசுறதுனால எதையும் சாதித்து விட முடியாது. இதற்கு முன்னால் இருந்த பொய்கள் எதையும் சாதித்ததும் இல்லை. பொய் என்பதே ஒரு மாயை. நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு பொய்யை சொன்னீங்கன்னு சொன்னா சொன்ன நேரத்தில் ஒரு திருப்தியை அந்த மக்கள் இடத்துல நீங்க ஏற்படுத்தலாம், அதன் மூலம் ஒரு 5 ரூபா லாபத்தை நீங்க அடையலாம். ஆனா உண்மையிலே அதன் மூலம் எந்த ஒரு நன்மையும் நாம் அடைய முடியாது. இம்மையிலையும் மறுமையிலையும் பொய்யர்களுக்குரிய தண்டனை என்னவென்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லி காட்டுறாங்க. ஒரு திருமணமான புதில அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமான புதிசுல என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அன்றைய தினத்திலே அவங்களுடைய வீட்டுக்கு வந்த உடனே பாலை கொண்டு வர சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு பாதியை என்ன செய்றாங்கன்னு கேட்டால் மனைவி இடத்துல கொடுக்குறாங்க. அப்போ புதுசாக யாரும் கொஞ்சம் அந்த வெட்க உணர்வு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க பசியாக இருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் தாமதப்படுத்தி வந்திருக்காங்க தெரியும் இல்லையா. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்காதே. பசியில் போய் நீ பொய்யை ஒன்று சேர்க்காதே. பசியாக இருக்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை வேண்டாம் என்று நீ என்ன செய்கிற, பொய் சொல்கிற. பசியை ஏன் பொய்யோட கொண்டு போய் இணைக்கிற? இது 2ம் வேற வேற. பசி இருக்கும்போது என்ன செய்யுங்க, அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குங்க, அதை நீங்கள் மறுக்காதீங்க. அப்போ அதுவும் ஒரு பொய். வேணான்னு சொன்ன பொய் தானே, அது தேவை இங்கே இருக்கத்தானே செய்யுது என்று அல்லாஹ்வுடைய ரசூல். இதெல்லாம் எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்கள். ஒரு வீட்டுக்கு போகிறோம், சாப்பிடுங்க, இல்லைங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், சாப்பிட்டே இருக்க மாட்டோம், சொல்லிவிடுவோம். இப்படி சொல்லாதேங்கிறாங்க. அங்கே தேவையான அளவு இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுங்க. வேண்டாம் என்று சொன்னால் தேவை இருந்து தேவையில்லை என்று நீ சொல்லாது.
நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அங்கே தேவை, அதுக்குன்னு கூப்பிட்டுலாம் உட்காந்து சாப்பிட்டோம் இல்லை, எல்லாரும் கூப்பிடுவாங்க, அங்கே பார்க்கலாம் சுச்சுவேஷன், அங்கே இருக்கிறவங்க போதுமானது, நம்மளுடைய சாப்பாடு நம்ம வீட்டில் காத்துட்டு இருக்கு, அப்போ அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு தான் சாப்பிட்டா சொல்லலாம். அதுக்கப்புறம் வேண்டாம் இதுவும் சொல்லாதீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்காதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுட்பமான வார்த்தையில் எந்த இடத்துலையும் பொய்ங்கிறது ஒரு மூமினுடைய வாயில வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்றாங்க, இவ்வளோ அழகாக உபதேசம் சொல்றாங்க. அப்போ இதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை தப்ரானியில் நாம இந்த ஹதீஸை பார்க்குறோம். அப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சமீனா அத்தானா, செவியேற்றும் கட்டுப்பட்டும், கட்டுப்படுதல் என்பது செயல்பாடு, கட்டுப்பட்டு இப்படி உட்கார்றது இல்லை. அப்போ ஒரு செயலை நாம் செவிய இருக்கிறோம்னு சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். நல்லதையே பேச வேண்டும். உண்மையை பேசினா மட்டும் பத்தாது, உண்மையை கரடு முரடாக கூட பேசலாம். அதுவும் நன்மையை பேசுறது கூட, உண்மையை பேசுறது கூட, சிறந்ததை பேசுவது கூட மென்மை அதிலே கலந்திருக்க வேண்டும். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரா ஃபல்யகுல் ஹைரா அவில் யஸ்மி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் பார்க்குறோம். யார் ஒருவன் அல்லாஹ்வை நம்புறானோ, யார் ஒருவன் ஆகிரத்தை நம்புறானோ, இந்த இரண்டின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் என்ன செய்யட்டும், நல்லதை பேசட்டும், அல்லது வாய் புத்தி இருக்கட்டும். அப்போ நமக்கு தேவையில்லாத இடங்களில் நாம் என்ன செய்யலாம், வாய் புத்தி இருக்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், பேசுவது என்பது வெள்ளியை போன்றது, ஸ்பீச் இஸ் சில்வரன், பேசுவது என்பது வெள்ளியை போன்றது. அப்போ நம்ம பேசுறதுன்னா பரவாயில்லையா, வெள்ளி மாதிரி அப்படின்னு நினைப்போம். அடுத்தவர் என்ன சொல்லுது, பட் சைலண்ட் இஸ் கோல்டன், அமைதியாக இருப்பது தங்கத்தை போன்றதுங்கிறான். அப்போ பேசப்படாத சொல்லுக்கு யாரும் விளக்கம் கற்பிக்க முடியாது. பேசிவிட்டால் வாய்க்குள்ள இருக்கிற வரைக்கும் வார்த்தை நமக்கு அடிமை, வெளியே வந்துவிட்டால் அந்த வார்த்தைக்கு நாம அடிமை. அப்போது இதெல்லாம் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தூதர் பேசும் பொழுது நிறுத்தி நிதானமாக பேசுவாங்க. வெளில போயிட்டா அதை நீங்கள் திரும்ப பெற முடியாது. அப்போ வார்த்தைகளில் விளையாடக்கூடாது. யார் ஒருவர் தன்னுடைய 2 தாடைகளுக்கு மத்தியிலும் 2 தொடைகளுக்கு மத்தியிலும் இருப்பதை பேணிக் கொள்கிறாரோ அவருக்கு அவருடைய சொர்க்கத்தின் உத்தரவாதத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸையும் நாம் புகாரில் பார்க்கிறோம். அப்போது குறிப்பாக பொய் என்று சொல்லுவது எந்த தருணத்திலும் ஒரு மூமினிடத்திலே கூடாது. நிர்பந்தத்திலோ அறியாமையிலோ தவறி வாய் தவறியோ சொல்லிவிட்டால் அதுவும் பதிவு செய்யப்படும். அதற்காக நாம் தௌபா தான் செய்ய வேண்டுமே தவிர அதை நியாயப்படுத்துவதற்காக மென்மேலும் பொய் பேசிக்கொண்டு தெரியக்கூடாது. 45வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் சூரத்து ஜாசியா, முழந்தாளிடுதல் என்று பொருள், அதில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அந்த குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அந்த நாளிலே பொய்யர்களுக்கு கேடுதான், அவர்கள் நஷ்டம் அடைவார்கள். மறுமையின் நஷ்டம் என்பது இந்த உலகத்தில் படுற நஷ்டம் மாதிரி கடனுடன் வாங்கி ஈடுகட்டக்கூடிய நஷ்டம் இல்லைங்க, நிரந்தரமான நஷ்டம். அவர்கள் பொய் என்ற தீமை தான் அவர்களுடைய நன்மைகளை என்ன செய்து அங்கே அழித்து விடுகின்றது என்பதை பார்க்கணும். 51வது அத்தியாயம் சூரத்து தாரியாத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பொய்யர்கள் அழிந்து போவார்கள், பொய்யர்களுக்கு நாசம், பொய்யர்கள் என்ன செய்வார்கள், அழிந்து போவார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த வேதனையின் மூலம் அவர்கள் என்ன செய்வாங்க, அழிந்து போவார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பாதோரே பொய் கூறக்கூடியவர்கள். சூரத்து நஹல் 105வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வின் வசனத்தை நம்பல, வாயை திறக்கல, இவன் உள்ளத்துல என்ன செய்யற, அல்லாஹ்வுடைய வசனம் நம்பல, இவன் பையங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இவன் ஒரு பையன், உண்மையை மறுக்கிறான். அப்போ பொய் என்பது சொல்லுவதும் பொய், உண்மையை மறுப்பதும் பொய் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அழகான உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, நாம் செவியேற்ற விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக, பொய்யிலிருந்து முற்றிலும் விலகி உண்மையை மட்டுமே பேசி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நாங்கள் தயார்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஊருக்கும் போட்டது நம்ம போட்டதில்லை. இந்த முபாஹலா சமயத்தில் இந்த நோட்டீஸ் வெளியிட்டாங்க. முபாஹலாவுக்கு வர தயாரான்னு சொல்லி ஒரு உணர்வு பத்திரிகையில் ஒரு செய்தி விட்டாங்க இல்லையா, முபாஹலா சம்பந்தம் ஒப்பந்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இப்போ முபாஹலாவுக்கு நம்ம பஞ்சாயத்தில் வர வாய்ப்பு வச்சு போட்டணும். அது கடிதமாகவும் நம்ம காலையில் 7:30 மணிக்கு இமெயில் அனுப்பும்போது 9 மணிக்கெலாம் அனுப்பிச்சது இமெயிலில் இந்த இது வந்துடுது. மறுநாள் இது பிரசுரமாக விநியோகிக்கப்படுது. இந்த பிரசுரம் கிராபிக் பார்க் சென்னை 5ங்கிற இடத்துல அச்சிடப்பட்டதாக போடப்பட்டிருக்குது. இந்த கிராபிக் பார்க்கு ஃபோன் அடிச்சு கேட்டான்னு சொன்னால் இந்த நோட்டீஸ் அங்கே அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
ஒன்று. இதில் வந்து சம்சுல்லுஹாவுடைய பேர் போட்டிருக்குது, மஸ்ஜித் ரஹ்மானுடைய அட்ரஸ் போட்டிருக்குது, தலைவர் மஸ்ஜித் ரஹ்மான் 11 ராவத்திற்கு தெரு. ஆனால் 7:30 மணிக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்திய நேரம்னா இந்திய நேரம் 9 மணிக்கெலாம் என்ன செய்யுதுன்னா சென்னை 3 பப்ளிகேஷன் தான் வருது பதில். பிஜே தயாரித்து சம்சுல்லுஹா பேரால் வெளியிட்டிருக்காரு. நான் போய் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த ஆதாரம் தெளிவாக சொல்கிறேன். என்ன சொன்னால் நான் மெயிலில் உட்காந்துருக்கனால என்னோட இதெல்லாம் என்ன செய்ய எனக்கு அதை பற்றி மெயில் உள்ள விவரங்களுக்கு தெரியும். இதில் சரி முபாஹலாக பெருந்தொகை வாங்கினதா சொல்கிறீங்க, அப்போ அதை நிரூபிக்கிறது நம்ம கூப்பிட்ருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அதுதான் வரணும். தமுமுக பொதுச்செயலாளர் ஹைதர் அலியை துபாய்க்கு வரவழைத்து அங்குள்ள பாகிஸ்தான் தூதரத்துக்கு அவரை அழைத்து சென்று அங்குள்ள ISI உளவு அமைப்பிற்கு ஃபதுல்லாகிய நான் தான் அறிமுகப்படுத்தி தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று அவர் சொன்னது. இதுக்கு முபாஹலா பண்ணணும். நான் நாகூர் பாசல் வெடிகுண்டு வழக்கில் காவல்துறையால் தேடப்படுபவரான சித்திக் என்பவருக்கு ஃபதுல்லாகிய நான் துபாயில் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றி விடுகிறேன் என்று அவர் சொன்னது, நான் சொன்னது பற்றி முபாஹலா பண்ணணும். இதெல்லாம் முபாஹலா பண்ணணும்னு நோக்கம் கிடையாது. காவல்துறைக்கு இந்த செய்தி என்ன செய்கிறாங்கன்னா இந்த நோட்டீஸ் மூலமாக என்ன செய்கிறாங்க கொடுத்து நம்மளை சிக்கல் மாற்றுறது, அதான் நோக்கங்க. மறைந்த முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் துபாய் வந்திருந்த போது அவருக்கு மேற்படி சித்திக் மூலம் உணவு பரிமாற செய்து அதை போட்டோ எடுத்து அப்துல் சமத் சாஹிப்பை மிரட்டுவதற்காக வைத்துள்ளேன் என்று ஃபதுல்லாஹி சொன்னது குறித்தும் ரொம்ப நீண்ட தான் படிக்கிறது நேரம் ஆகும். இப்போ இதன் நோக்கம் என்னன்னு சொன்னால் இதன் மூலமாக காவல்துறைக்கு நம்மளுடைய பற்றி இப்போ விவகாரத்தை கொண்டு போய் எப்படியாவது நம்மளை முடக்கம் தான் நோக்கம். அது அல்லாவுடைய அவர்களால் என்ன செய்யலை, அது நடக்கலை. தமிழ்நாடு முஸ்லீம் பொறுப்பாளர்கள் ஜவாஹர்லா ஹைதர் சாப்லாம் நமக்கு என்ன செஞ்சாங்க, அதுபோல் மற்ற தமிழ் மேலப்படத்தில் உள்ள பொறுப்பாளர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன செஞ்சாங்க, நல்ல வழியாக உதவிகள் செஞ்சுருக்காங்க. அதை நம்ம மறுக்க மாட்டோம். அல்லாஹ் அவர்களுக்கு குறிக்கக்கூடிய கொடுக்கட்டும். சரி 11 ராவத்திற்கு தெரு மேலப்பாளையம் அட்ரஸ் எது தெரியுமா? இது மஸ்ஜித் ரஹ்மான் அட்ரஸ், மஸ்ஜித் ரஹ்மான் தான் அது. இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து நெல்லை மாவட்ட தலைமை அலுவலகம் 11 ராவத்திற்கு தெரு மேலப்பாளையம். மஸ்ஜித் ரஹ்மான் இன்னைக்கு ஒரு கட்சியுடைய அலுவலகமாக நிச்சயப்பட்டிருக்குது, ஆக்கப்பட்டிருக்குது. ஆமாம், டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. பத்திரிகை கொடுக்கப்பட்ட செய்தி இது. இல்லை பத்திரிகை கொடுக்கப்பட்ட செய்தியில் என்னன்னு சொன்னால் நீண்ட விஷயமா இருக்குது. இருந்தாலும் சுருக்கமாக உள்ள விஷயத்துக்கு வர என்னன்னு சொன்னால் அவர் ஜம்சுல்லஹா மீது சமூக விரோதிகள் என்ன செஞ்சாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே நாங்கள் வந்து மக்கள் வந்து தமிழ்நாடு போது செய்தி காட்டு தீவில் பரவியது. இப்போ அவர்கள் சாலை மறியல் ஈடுபடும் ஆயத்தமான உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் வந்து சாலை மறியல் செய்யக்கூடாது, நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணுறீங்க பஸ் மறியல் கூடாதுன்னு சொல்லி. இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா தமிழ்நாடு மூலம் சாலை மறியல் ஈடுபட்டாங்களாம். உடனே என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்களாம். இது அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அடுத்து சமூக விரோதிகள் கொலை முயற்சி என்ற பேரில் மறுபடியும் சம்சுல்லுஹாமே என்ன செஞ்சாங்க, கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாரு. அப்படி நம்ம ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நம்ம சலவி வீட்டில் தீ வச்சாங்க, அதை விட்டு திருநாடு சவன் செய்யாங்க, காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. சரி, காவல்துறையின் அநியாய போக கண்டித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போராட்டம் பண்ணதுக்காக ஆடியோ வசனம் போடப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா TNDJவினர் பஸ்ருல் இலாஹி மீது காவல்துறையிடம் புகார் கொடுத்த போதெல்லாம் ஆடியோ விசாரணைப்படும் என்று காவல்துறை மிரட்டியது. இல்லைங்களா? நான் ஊரில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட புகாரை போலீஸ் ஸ்டேஷன் போய் கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போதெல்லாம் அதுக்கு இது ஒரு காரணம். காவல்துறை ஏன் கொடுக்கட்டாங்க, நான் பதில் சொல்ல செய்யணும். அதாவது ஒரு மனிதனை வந்து முடக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அல்லாவுடைய நாட்டமில் எதுவும் நடக்காது. அந்த அளவுக்கு முயற்சி பண்ணால் இந்த பிரச்சனை இல்லை. நிறைய இதுகளுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. இது பகிரங்க பிரச்சனை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அசதுல்லா பாய் கொடுக்குறாங்க. இவர் சமூக விரோதனா தேச விரோத செயலில் ஈடுபட்டதாக நாங்கள் என்ன அமைப்போடு நீக்கியிருக்கிறோம். ஆகவே இவர் என்ன குண்டாசில் போடுற சொல்லி எழுதி கொடுக்குறாரு. யாரு? அசதுல்லா. அசதுல்லா தெரியுதா? வெளியூர்லேருந்து வந்தவர் நம்ம இருக்கிறார். அவரை தான் பொறுப்பில் போடும்போது நிறைய பேர் இருந்துச்சாங்க. வெளியே வந்து எப்படி பொறுப்புலாம் சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லப்படாதுங்க. ஊரில் வந்து அவங்க என்ன செய்யணும். அப்போ எப்போ சொன்னாங்கன்னா எதிர்த்தரப்பில் எப்போதும் சொன்னாங்க. இருக்கட்டும், கொடுக்குறவங்க என்ன செய்யணும்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தெரியுமா, நான் பகிரங்கமாக நினைக்கிறேன். இந்த விஷயம் தான் சரி, மொட்டை கடிதமோ மொட்டை நோட்டீஸோ போடுறது, மொட்டை மெயில் அனுப்புறது இல்லை. ஃபதுல்லாகிற பேரில் நாங்கள் தெளிவாக செய்கிறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, காவல்துறை சொன்னபடி பசுல்லாய்க்கு இருக்கும்போது ஆடியோ விசாரணை போட்டிருக்க வேணும். அப்படி போட்டிருந்தால் அவனுடைய துபாய் பயணம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவனை காப்பாற்றும் விதமாக அவர் துபாய் சென்றதும் இப்போது ஆடியோ விசாரணை போட்டிருப்பது காவல்துறை நாணயத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க இருக்காங்க அடிச்சு பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க.
அல்லாஹ்வோட காவல்துறை நமக்கு என்ன செஞ்சது, அப்போ உள்ளூரில் லோக்கல் அதிகாரி இருக்காங்க, அவங்களாம் நமக்கு தெரியாது, புதுசாக உள்ள அதிகாரிகள். ஏற்கனவே 88 இருந்த அதிகாரிகள் 95 வரைக்கும் இருந்த அதிகாரிகள்லாம் நமக்கு என்ன செய்யும், நல்லாவே பழக்கம் இருக்கிறதுனால அவர்கள் நமக்கு வேண்டிய உதவிகள் என்ன செஞ்சாங்க. இப்படி ஒரு ஆடியோ விசாரணை போட போகிறோம், நீங்கள் உடனே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. ஆடியோ விசாரணை 2 தடவையும் இங்கே 10 அங்கே 10 போட்டுருவான். சலபி வேலை குரூப்பில் 10 பேர், சுலுஹா வேலை 15 பேர் அலைஞ்சிருக்கணும். அப்போ இவங்க முயற்சி பண்ணுங்க, இவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தமுமுகவும் நமக்கு என்ன செஞ்சு நல்லா உதவி பண்ணுச்சு. மோசடி செய்தவர் மீது முறையான விசாரணை கேட்டு மேலப்பாளையம் இஸ்லாமிய இயக்கம் போராட்டம் அறிவித்ததால் பரபரப்பு. நெல்லை முறையான விசாரணை கேட்டு மேலப்பாளையம் முஸ்லிம் அமைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளது. மேலப்பாளையம் ஜம்இய்யத்து அஹலில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் மாவட்ட தலைவர் முகமது சிராஜுதீன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தங்களது மேலப்பாளையம் கிளையை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட இருவர் மோசடியில் இறங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விஷயத்தில் முறையான விசாரணை நடத்தாவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலப்பாளையம் கிளை தலைவர் ஜிபஹத்துல்லா, செயலாளர் சையது அகமது, பொருளாளர் சவுத் ஆகியோரும் பேட்டியின் போது உடனிருந்தனர். மோசடி மற்றும் ஊழல் செய்த மேலப்பாளையம் மத போதகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முஸ்லிம் அமைப்பின் நெல்லை மாவட்ட தலைவர் திரு முகமது சிராஜுதீன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், மேலப்பாளையம் மத போதகர் சம்சுலுஹா என்பவர் மீது மோசடி மற்றும் ஊழல் புகார் நெல்லை மாநகர காவல்துறையில் கொடுத்திருப்பதாகவும், எனவே அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தாங்கள் இதை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடத்துவதாக இருந்ததாகவும், ஆனால் பொதுமக்களின் நலன் கருதி போராட்டத்தை கைவிட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர். தற்போது கட்டடத்தை டிஎன்டிஜே என்ற ஒரு ஸ்தாபனத்தோட அந்த எங்களோட இமாமா இருந்தவர், நாங்கள் இமாமா பணிக்கு நியமனம் செய்த சம்சுல்லுதா ரஹ்மான் என்பவர் அந்த அமைப்போடு சேர்ந்து எங்களோட சொத்தையும் அந்த அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக பல மோசடியான வழிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி ரசீது புத்தகங்கள் நாங்கள் எல்லாமே நம்பர் போட்டு தான் ரசீதுகள்லாம் அடிச்சிருப்போம். எந்த ரசீது நம்பர் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மொட்டையாக வசூல் பண்ணி இந்த மாதிரி பணங்கள் நிறைய மோசடியும் பண்ணி ரொம்ப இடைஞ்சல் ஏற்படுத்திட்டு இருக்காரு. பேட்டியின் போது ரஹமத்துல்லா, ஏர்வாடி ஃபைத்துல்மால், முஹைதீன், மேலப்பாளையம் கிளை செயலாளர் சையத் அகமது ஆகியோர் உடனிருந்தனர். நகர செயலாளர் மைதீன் பாஷா அவருடைய மகன் அப்துல்லாவுக்கு நம்முடைய அருமை அண்ணன் ஃபதுல்லாஹி அவர்கள் சிறப்பாக சுருள்வாள் வீசியதற்காக இந்த பரிசை சகோதரர் முகமது அவர்களுக்கு சிறப்பு கலக்குழு தலைவர்களை பையன் வரலையா, அவருக்கு